ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீக் பாட்காஸ்ட் நம்மளோட ஐடி பூமர் பாய்ஸ் பாட்காஸ்டோட 2வது எபிசோட் சக்ஸஸ்ஃபுல் 2வது எபிசோட ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் வச்சுட்டு பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறது இட்ஸ் a bit சேலஞ்சிங். எல்லாரும் அவங்க டைம் கொடுத்து இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மெசேஜஸில். எஸ், நம்ம ஸ்பாட்டிஃபை அண்ட் யூடியூப்லேயும் போட்டிருக்கோம், நல்லா இருந்துச்சு. ஸோ நானே கேட்டேன், எனக்கே இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம பிஸ்னஸ் பெருவாள் நம்மளுக்கு நல்லா இருக்கும். நீங்களாம் கேட்டிங்களா? இல்ல ஜி, அது கேட்கணும். கேட்டு பாருங்க. ஏன்னா நம்ம வாய்ஸ் நம்மளே கேட்கறது கொஞ்சம் நல்லதா இருக்கும். பட் நம்ம தான் இது பேசணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. நீங்க அந்த ஸ்பாட்டிஃபைல மாதிரி தான். போட்டு கேட்டிங்கன்னா வீடியோ பார்க்க தேவையில்ல. நீங்க போட்டு கேட்டுட்டு ஓகே. போயிட்டு இருக்கலாம். ஸோ கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் போன வாரம் சதீஷ் நீங்க ஜாயின் பண்ணல. சதீஷ் ஐ திங்க் வீரமணி ஜாயின் பண்ணியிருந்தாங்க, பட் பேசல. சதீஷ் ஜாயின் பண்ணல. நான் லாஸ்ட் வீக் ஜாயின் பண்ணல. ஓகே ஓகே. லாஸ்ட் வீக் பார்த்தீங்க, நீங்க கேட்டு பார்த்தீங்களா? இல்ல ஜி, இன்னும் கேட்கல. சூப்பர் ஜி, பாருங்க. கேட்கணும். வேரியஸ் டாபிக்ஸ் பேசியிருந்தோம். ஸோ ஓகே. எஸ், ஐ திங்க் இந்த வாரம் நம்ம we can ஸ்டார்ட். எஸ், லாஸ்ட் வீக் நம்ம இன்ட்ரடக்ஷன் மாதிரி பேசியிருந்தோம். ஸோ இந்த வீக் we can directly go to topics. there are multiple topics நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது. அண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீரமணிஜி பேசிகிட்டு இருந்தாங்க லைக் யூஎஸ் இதை பற்றி. ஸோ அதை பற்றியே பேசலாம்னு நினைக்கிறேன். இனிஷியலாக we can start with. ஸோ ஹாய் வீரமணிஜி. ஹாய் ஜி. சொல்லுங்க ஜி. நம்ம பேசியிருந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம வேறு டாபிக் பேசியிருந்தோம், பட் இதுவே ஒரு நல்ல டாபிக். நிறைய பேருக்கு தேவையான நம்மளோட கருத்துக்களை சொல்கிற மாதிரியான டாப்பிக்காக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம we can start withன்னு பார்த்தோம். ஸோ எஸ் ஜி, ட்ரம்ப் இங்கே வந்ததுனால ஏதாவது சேஞ்ச் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ எஸ், நான் பார்த்த வரைக்கும் சேஞ்சஸ் இருக்குது, பட் அந்த நியூஸில் காட்டுற அளவுக்கு சேஞ்ச் இம்மீடியட்டாலாம் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. லைக் இட் டேக்ஸ் டைம். அப்படி இம்மீடியட்டாக நினச்ச உடனே மாற்றுற அளவுக்கு எந்த பிரைம் மினிஸ்டருக்கோ பிரசிடெண்ட்டுக்கோ அவ்வளோ பவர் கிடையாது, அதுவும் இங்கே. ஸோ அவர் பேசுகிறதுனால, கான்ட்ரவர்சியாக பேசுகிறதுனால உங்களுக்கு நிறைய நியூஸ் நிறைய வருது. மற்றபடி சேஞ்சஸ் வில் டேக் டைம். ஓகே. அதுதான் ஜி. ஸோ யூஎஸ் வர்றது, ஜாப் எல்லாமே மார்க்கெட் நல்லா தான் வரும். இட் இஸ் இன்க்ரீசிங். ஐ திங்க் கிருஷ்ணா ஜாயின் பண்ணுறாரு, அவர் யூஎஸில் இருந்திருக்காரு. ஸோ வி கேன் ஃபைன். சார், இந்தியாவில் உங்களுக்கு எப்படி இருக்குது பெர்ஸ்பெக்டிவ் லைக் யூஎஸ் இதை பற்றி? எல்லாருமே சொல்லலாம் மாதிரி. இல்லை, இந்தியாவில் வந்துட்டு ட்ரம்ப் அப்படின்னு வந்துட்டாலே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ட்ரம்ப் ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில். ட்ரம்ப்னு வந்துட்டாலே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் பார்க்குறாங்க. நம்ம இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி ஒரு அதானி அம்பானி வந்துட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி மனநிலை தான் வந்துட்டு அந்த யூஎஸ்ல ட்ரம்ப் வந்ததை வந்துட்டு அப்படி பார்க்குறாங்க. ஏன்னா அவருடைய பேக்ரவுண்ட் அந்த மாதிரி, ஏன்னா பொலிட்டிக்கல்ல எந்த அளவுக்கு சப்போர்ட், எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஏன்னா அவரு வந்துட்டு அவருடைய பிசினஸ் டைக்கூனா இருந்துட்டு அதுல இருந்து வந்துட்டு ஒரு செகண்ட் டென்யூர்ல வந்திருக்காரு அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டென்யூர்லயே வந்து நிறைய கான்ட்ரவர்சி, அந்த இல்லீகல்லையோ நெகட்டிவா பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா மாட்டினது, அப்புறம் சடனா வந்துட்டு அவருடைய டெசிஷனு அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அப்ரப்டா இருக்கும். அது மாதிரி செகண்ட் டைம் வரும்போது வந்துட்டு இங்க இந்தியாவில் அந்த அளவுக்கு மோடி பைடனுக்கு இருக்கிற அந்த வரவேற்போட மோடிக்கு வந்துட்டு மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இது இல்லை ஜென்ரலா பார்க்க போகணும். ஓகே ஓகே ஜி, சூப்பர். ஐ திங்க் கிருஷ்ணாஜி யூஎஸ்ல இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வாட் யூ திங்க் அபவுட் இந்த இது? ஜஸ்ட் சும்மா எது டிஸ்கஸிங், ஏன்னா நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன், நிறைய பேர் பயப்படுறாங்க ஜாப், அதுக்காக ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனில் பேசிகிட்டு இருந்தோம். யூஎஸ் இஸ் நவ் இந்த ஜாப் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி. ஸோ எஸ், என்னோட பார்வையில் இதெல்லாம் இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம அன்னெசரி தேவையில்லை நமக்கு. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறது. தெரிஞ்சுக்கலாம், பட் அதோட பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நானும் லைக் முன்னாடி பீரியட் ரொம்ப இதாக தான் இருந்தேன், பட் இங்கே பார்த்தா அப்படியெல்லாம் இல்லை. லைக் ஜஸ்ட் பேசுகிறது ஒன்று, இம்ப்ளிமெண்டேஷன்றது ஒன்று, நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நியூஸில் என்ன வேணால் வரும், என்ன வேணால் பேசலாம் மக்கள். லைக் இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, இந்தியர்களை அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அப்படி தான் நடக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம இந்திய நாட்டை அவமானப்படுத்திய ஒரு தம்ப்நெயில் போட்டால் எனக்கு வியூ நிறைய வரும், நானே கூட யோசிப்பேன் யூடியூப்பில். ஸோ அது மாதிரி யாருனாலும் யோசிச்சு என்ன வேணால் போடலாம். ஸோ அந்த நியூஸை அப்படி கன்சியூம் பண்ணுறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறது ஒரு பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிறதுக்கு நமக்கு அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இட்ஸ் ஆல் டூ மச். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நரேட்டிவ் இருக்குது, அவங்க அதை தான் சொல்ல பார்க்குறாங்க. லைக் அதை தான் நம்ம உண்மைன்னு நம்பக்கூடாதுல்ல. ஸோ இன்டர்நெட்டில் வந்து இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் பபுள்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதையே தான் காட்டிகிட்டு இருக்கும். உங்களோட யூடியூப்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா
ஒரு சேனல் பார்க்குறீங்க. சப்போஸ் அகெயின்ஸ்ட் ட்ரம்ப் ஒண்ணு இருக்கு. ரிப்பப்ளிக்கனா இருக்கு. இல்லன்னா டெமோக்ராட்டிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. டெமோக்ராட்டிக்னா ட்ரம்போட ஆப்போசிட் பார்ட்டி. ஸோ அதில போய் பார்க்குறீங்கன்னா, அத பத்தியே காட்டும் உங்கள. உங்கள அந்த இன்ஃபர்மேஷன் வேர்ல்டுக்குள்ளேயே வச்சிருக்கும். இப்படி தான் உலகம் இருக்குன்னு நம்ப வச்சுரும். ஸோ அப்படி அந்த மாரி இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். அதுதான் ஜி. ஸோ கரெக்ட் தான். எது நம்ம அதிகமா ஒரு தடவை பார்த்துட்டு லைக்கோ கமெண்ட்டோ போட்டோம்னா, ஸோ அதை பேஸ் பண்ணி அதே ரிலேட்டடான வீடியோஸா, கண்டென்ட் ரிலேட்டடான வீடியோஸா, ஷோஸ் நம்ம ஹோம் ஸ்க்ரீன்ஸ்லேயே வர ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ கரெக்ட். யூடியூப் போனோம்னா யூடியூபோட ஹோம் ஸ்க்ரீன்ஸ்லேயே. கரெக்ட் ஜி. அந்த மாரி அத நம்ம பார்க்கணும். ஜாப் ரிலேட்டடாக பார்க்கும்போது ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லா இடத்துலையுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்க தான் போகுது. ஆமா. அது வி கான்ட் ஒமிட். யார் வந்தாலுமே அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்க தான் போகுது. ஏன்னா மேஜராக தெரியுது இவர் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டிஃபெக்ட்ஸ் மட்டும், அவர் எடுக்கிற ஆக்ஷன்ஸ் மட்டும் நம்ம மேஜராக இல்லீகல் இமிகிரன்ஸ் அவங்ககிட்ட இருக்கக்கூடாது. வேலிட் பாயிண்ட். இல்லீகலாக வர்றவனுங்க ஏதோ பண்ணிட்டு போகிறானுங்க, அதை தாண்டி அது அவங்களோட எக்கனாமிக்கை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ ஓகே, அதை பார்க்கும்போது அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் வேலிடாக கொண்டு போய்கிட்டு இருக்காரு. சி நம்ம இயர்ஸ் ஆகும் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மேபி. கண்டிப்பா. அண்ட் எஸ் தட்ஸ் ட்ரூ. அண்ட் எனக்கு ட்ரூலி ஐ டோன்ட் நோ. அதில் எனக்கு ஒப்பீனியனே இல்லை. என்ன நமக்கு மேலோட்டமாக பார்த்தா ஓகேன்னு தெரியுது. பட் அதில் இன்னொரு சைடில் போய் பார்த்தா அதில் நிறைய இதெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க வந்து இப்படி ஒர்க் பண்ணுறாங்க, கரெக்ட். அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணாங்க. பட் வி டோன்ட் நோ. லைக் ஐ டோன்ட் நோ. ரீசெண்டாக சேம் அது ரிலேட்டட் நான் வீடியோ பார்க்கும்போது இந்தியாவில் இருந்து எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணி நான் போயிருந்தேன். எங்களோட ஃபேமிலிஸை பாதுகாக்கணும். ஸோ நான் ஃபேமிலியில இருந்து இல்லீகலாக தான் போனேன். பட் அதையேவும் சொல்கிறாங்க, அதை ஒரு கதையாக சொல்லும் போது, இவ்வளோ கஷ்டப்பட்டு போனவனை ஒரே நாளில் இங்கே அடுத்த நாள் இங்கே கொண்டு வந்து இறக்கிட்டானுங்களே இந்தியாலேயே. ஸோ அவன் எவ்வளோ லேக்ஸ் செலவு பண்ணி அங்கே வந்திருந்தாங்களாம். ஸோ கப்பல் வழியா ஒரு இடத்துல இருந்து ஏதோ நாடு வேற ஒரு ரூட் வழியா போய் கடைசியா அங்கே யூஎஸ் ரீச் பண்ணிக்கிறாங்க. அவங்கள அடுத்த நாளே ஆமா ஜி, கீழே இறக்கிட்டாங்க. ஸோ நானும் வந்து படிச்சேன் ஜி. அதை ஒரே நாள்ல வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. கேட்கும் போது பாவமா தான் தெரியுது. பட் அந்த கேஷை வச்சு இங்கேயே அவர் தொழில் பண்ணி தான் நல்லா இருக்கலாமே அப்படின்னு எனக்கும் வருத்தமா இருக்கு அதை பார்க்கும்போது. அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாம போயிருக்காங்க நம்ம ஆளுங்க அப்படின்னு தான் ஒரு வருத்தம். அது இல்லீகலா மைக்ரண்ட் ஆகுறது அவங்களோட நாட்டுக்கு அவர் இப்பதான் புதுசா பதவியேற்றிருக்காரு. இன்னொரு அந்த முன்னாடி இருந்த அதிபர் வந்துட்டு அவரு பைடன் பெருசா ஆக்ட் பண்ண மாதிரியே தெரியல. அவரோட செயல்பாடுகள் எப்ப வந்தாரு, என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி பெருசா ஒன்றும் இம்பாக்ட் இல்லை. பட் இவரோட ஆக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் அதிரடியா இருக்கவும் டக்குன்னு அப்படியே லைம்லைட்டுக்கு வந்துட்டு அவர் பண்ற எல்லாமே டக்கு டக்குன்னு ரெஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம சோசியல் மீடியாவில் ஆகட்டும், இல்லை அதர் இன்டர்நெட்ல அதிகமாக வைரல் ஆகுறதுனால நம்மளுக்கு அது அப்படி தெரியுது. பட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க இருக்க அமெரிக்கன்ஸுக்கு மைக்ரன்ஸை தான் வந்துட்டு வெளியே அனுப்புறாரு. அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட். ஆமா, கரெக்ட் ஜி. இன்னொன்று ஜி, அந்த அப்படி போனவங்களோட வேலை வாய்ப்பு இம்பாக்ட் இருக்குமா ஜி? இப்ப என்னஜி ஜாப் ரிலேட்டடா இப்ப ஜாப் ஐடி அவுட் சோர்சிங்ல அதுல எதுவும் இம்பாக்ட் இருக்குமா? இப்போ அப்படி லைக் என்ன சொல்றது, ரெண்டு வழி இருக்கு. இதர் டெஃபினட்டாக இருக்கும், பட் மாறும். லைக் இந்தியாவில் இருக்கிற இப்போ ஒன் எக்ஸாம்பிள் நீங்கள் H1Bன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே H1Bயில் இருக்க எல்லாத்தையும் இந்தியா அனுப்பிச்சிட முடியுமான்னா இட் இஸ் இம்பாசிபிள். அவரே லைக் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸே அதான். எலான் மஸ்க் அண்ட் ட்ரம்ப்பே அதான் சொல்கிறாங்க. H1B எல்லாரையும் அனுப்ப முடியாது. லீகலாக இருக்கிறது தட் இஸ். ஏன்னா லைக் நான் இங்கே இருக்கிறதுனால தெரியும் H1B இருக்கிறதுனால எவ்வளோ ஒர்க் போயிட்டு இருக்குன்றது. ஆனால் அவங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எஸ், தட் இஸ் ட்ரூ. லைக் அதை ட்ரெஜெக்டரி நோக்கி அவங்க சில பாலிசிஸ் ஸ்ட்ரிக்டாக செட் பண்ணலாம். சில கரெக்டான லைக் ஒரு பிரைட்டான லைக் ஆட்கள் மட்டும் வர்ற மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி தட் கேன் பி டன். ஏன்னா இட் ஹேஸ் டு பி டன்ன்றதை நானும் பார்க்குறேன். லைக் அந்த டயத்தில் இங்கே இருக்கிற H1Bயில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் நிறைய பேர் பார்க்குறேன். நம்ம தமிழ் பூமியிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. தே ஆர் வெரி, என்ன சொல்கிறது, ஒரு நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. தேர் ஒரு என்ன சொல்கிறது, தீயா வேலை பார்ப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்காங்க எல்லாருமே. நான் இங்கே பார்க்குற எல்லாருமே. ஸோ அது டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. யூஎஸ் எக்கானமிக்கு டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். ஒரு டாப் லேயரில் இருக்கிறவங்க தான் பார்த்தா எல்லாமே தெரியுது. இது பிட் ஆஃப் லக்கும் இருக்குது.
வந்திருக்கவங்க எல்லாமே பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. இதுக்கு போன வாரம் கிருஷ்ணாஜி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். லைக் தே வில் ஒர்க் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவாங்க. எஸ், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் இன்டெலிஜென்ட்டாகவும் பண்ணுறாங்க. ஸோ இமீடியட்டாக இந்த ஃபோர்ஸ், ஏன்னா இது ஒரு நாளில் வந்தது கிடையாதுல்ல. இது ஒரு 10 வருஷம் 1990s ஆரம்பிச்சிருக்காங்க H1B as far as I know. அப்போ ஆரம்பிச்சது இப்போ ஒரு 10 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ இந்தியா டாப்பில் இருக்குது. ஸோ இமீடியட்டாக எல்லாரையும் தூக்கிட்டு சிஸ்டத்தை ஒரு இதில் நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறது இமீடியட்டாக இது பண்ணிட முடியாது. ஸ்ட்ரிக்ட் ஆகலாம், பட் இட்ஸ் நாட் பாசிபிள். பட் இந்தியாவில் இருக்கிற ஜாப்ஸும் இந்தியாவும் க்ரோ ஆகிட்டு இருக்கு. இந்தியா இஸ் நாட் ஒன்லி டிபெண்ட் ஆன் யூஎஸ், ஓவரால் இதுலேயும் க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு ஐடி வில் நாட் கோ டவுன் தட் ஈஸிலி. அப்படியே கோ டவுன் ஆனாலும் தெர் ஆர் சம் மார்க்கெட்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி பிடிச்சி நம்ம எப்படி ஹவு வீ இம்ப்ரூவ் அவர் செல்ஃப்ன்றத நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ தான் எக்கானமி டவுனாக இருக்கும் போதுமே எனக்கு வந்து டாப் சேலரி கிடச்சி தான் இருந்துச்சு, வேலை மாறிட்டு தான் இருந்தான். ஸோ நம்ம அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஆஸ் இண்டிவிஜுவல் நம்மளோட ஃபோக்கஸ் அதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த கரெக்ட் இந்த தான். H1B விசா விசா இருக்குல்ல ஜி, விசா அந்த ப்ராசஸ் பண்றது வந்து லாட்ல தான் எடுக்கிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டு உண்மையா அது? அது லாட் லக்ல லக்கு, எஸ், தெர் இஸ் கொஞ்சம் லக்கு தேவை தான் இருக்கு. ஆனால் அதுக்கு ப்ராசஸ் எப்படின்னு அவங்க இது வரைக்கும் வெளிப்படையாக எங்கேயும் சொன்னதில்லை. லாட்ரின்னு சொல்கிறாங்க, அது லாட்ரினா நம்ம ஊர் லாட்ரி மாதிரி கிடையாது. ஸோ ஸ்கில்லை வச்சு உங்களோட ஏஜ் ஃபேக்டர் எல்லாத்தையும் வச்சு ஒரு சிஸ்டம், இட்ஸ் ஏ தான், லைக் சம் கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிஸ்டம் வச்சு தான் எடுக்கிறாங்க. ஏன்னா அத்தனை அப்ளிகேஷன் வருது. ஸோ அதில் பட் ஆனால் ஒரு 3 தடவை போட்டிங்கன்னா ஒரு தடவை கிடச்சிருதுன்னு வச்சுக்கோங்க ரேண்டமாக. ஓகே ஓகே. ஸோ அது ஒன்ஸ் ஒரு டைம் அப்ளை பண்ணிட்டு அது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் ரீ அப்ளை பண்றதுக்கு அது ஒரு பீரியட்லாம் கிடையாது. நம்ம மறுபடியும் உடனே கூட ரீ அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம இல்லை, அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த இதில் ப்ராசஸ். அப்படியே ஸ்கூல் வருஷத்துக்கு ஒரு அட்மிஷன் தடவை. மாதிரி தான் நடக்கும். அது வருஷத்துக்கு ஒரு தடவை இதோட அட்மிஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். ஐ திங்க் ஓகே ஓகே ஓகே. ஏர்லி ஜனவரி கிட்ட நடக்கும். ஜனவரி மார்ச்சில் நடக்கும். மார்ச்சில் லாட்ரி நடக்கும். 75,000 பிக் பண்ணுவாங்க. செகண்ட் பிக்கு தேர்ட் பிக்குன்னு நடக்கும். அப்புறம் இங்கே படித்தவங்களுக்கு ஒரு தனி கோட்டா 20,000 விசா ஒதுக்கியிருக்காங்க, அவங்களுக்கு நடக்கும். ஸோ அப்படி. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். என்ன சொல்லுங்க. டைப்ஸ் இருக்கு? என்னது சார், இந்த H1B வந்துட்டு முன்னாடி ஏப்ரலில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் எண்டில் லாட்ரி பிக் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து அதை கொஞ்சம் மாற்றி மார்ச் 1லேருந்து மார்ச் 30 வரைக்கும் கம்பெனிஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. எல்லார்கிட்டையும் வந்து அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க. நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் எல்லார்கிட்டையும் இருந்து இந்த அவங்களுடைய எஜுகேஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கி ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சு அப்ளை பண்ணுறதுக்கான தேவையான இன்ஃபர்மேஷனை கம்பெனிஸ் ரிசீவ் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க. 31ஆம் தேதி லாட்ரி அந்த சிஸ்டம் ரன் ஆகும், மார்ச் 31. அதுக்கப்புறமா வந்துட்டு அதோட ரிசல்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் 2 ட்ரிப் ரன் பண்ணுவாங்க. ஒன்று மார்ச் 31, அதில் செலக்ட் ஆகாதவங்கள எல்லாரையுமே வந்துட்டு ரிமைனிங் அவங்க வச்சிருந்து செகண்டா ஒரு இது ஆகஸ்ட்ல ரன் பண்ணி ஆகஸ்ட் லாஸ்ட்ல செகண்ட் ரிசல்ட் இது பண்றாங்க. பஸ் H1Bக்கு வந்து 65,000 கோட்டா. அப்புறம் வந்துட்டு அங்க எம்எஸ் பண்ணவங்களுக்கு 20,000 கோட்டா இருக்குது. எம்எஸ் பண்ணவங்க நம்ம ரெகுலர் H1B கோட்டாலையும் வருவாங்க, எம்எஸ் பண்ண கோட்டாலையும் போவாங்க. பட் நம்ம நார்மல் H1B கோட்டால போறவங்க எம்எஸ் கோட்டால போக முடியாது. அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி வேற என்ன அதுல கேட்டகரிஸ் இருக்கு சார்? லைக் இப்போ கிரீன் கார்டு ஹோல்டர்னு சொல்றாங்க, இப்போ H1Bன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வேற எதுவும் கேட்டகரி இருக்கா சார்? அதாவது H1B அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயர், அதாவது அது எந்த கம்பெனியா வேணாலும் இருக்கலாம், XYZங்கிற எந்த கம்பெனியா வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு H1B ஃபைல் பண்ணி நீங்க அந்த எம்ப்ளாயர் மூலியமா யூ கேன் ஒர்க் வித் எனி எம்ப்ளாயர், எனி கிளைண்ட், எந்த கிளைண்ட்டுக்கு வேணாலும் நீங்க ஒர்க் பண்ணலாம். நீங்க தமிழ் பூமிங்கிற எம்ப்ளாயர் வந்து, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், தமிழ் பூமிங்கிற ஒரு எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு H1B ஃபைல் பண்றாங்க, உங்களை கூட்டு போறாங்க. அங்க போய் நீங்க வந்து XYZங்கிற ஏதோ ஒரு கிளைண்ட்டுக்கு உங்களை பிளேஸ் பண்றாங்க, நீங்க அவங்களுக்கு ஒர்க் பண்றீங்க. பட் உங்களுடைய பேரோல் எல்லாமே வந்து தமிழ் பூமி தான் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஜிசி ப்ராசஸ், ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன், H1Bங்கிறது 3 வருஷம் கொடுப்பாங்க, H1B 6 வருஷம் வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நீங்க எம்ப்ளாயரை டிபெண்ட் பண்ணிடும். எம்ப்ளாயர் தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு ஜிசி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுக்கணும். அது மாதிரி L1 விசான்னு இருக்குது. L1ல 2 கேட்டகரி இருக்குது, L1A, L1B. L1Aங்கிறது 7 years, L1Bங்கிறது 5 years, H1B 6 years.
L1A ஓகே மேனேஜர் கேட்டகரியில வர்றவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி இந்தியா ஒர்க் பண்றப்போ நீங்க ஒரு மேனேஜரா இருந்து உங்களுக்கு ஆல்ரெடி கீழே ரிப்போர்ட்டிங் டீம் இருந்து அந்த மாதிரி இருந்தா நீங்க L1Aக்கு எலிஜிபிள். அதை வந்து அந்த ஃபைல் பண்ற எம்ப்ளாயர் ப்ரூவ் பண்ணணும். ஸோ நீங்க எக்ஸ்டென்ஷன் உண்டுங்களா சார்? இப்போ 6 இயர்ஸ் L1ல போறவங்க வந்துட்டு இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்ஃபர். நீங்க இப்போ காக்னிசன்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க அங்கேயும் போய் காக்னிசன்ட்க்கு தான் ஒர்க் பண்ணணும். ஓகே இது இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்ஃபர். H1Bங்கிறது அப்படி கிடையாது. யூ கேன் ஒர்க் வித் எனி எம்ப்ளாயர், எனி கிளைண்ட். நீங்க உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயர் ஃபைல் பண்ணுவாங்க, பட் நீங்க ஒர்க் பண்றது வேற ஏதாவது ஒரு கிளைண்ட்டுக்கு இருக்கும். இங்க வந்து இது வந்து இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்ஃபர். அதுதான் பாஸ் டிஃபரெண்ட் L1க்கும். எக்ஸ்டென்ஷன் ஓகே ஓகே காட் இட் சார். இப்போ எக்ஸ்டென்ஷன் அதில் உண்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஒவ்வொரு கேட்டகரிஸ் ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கீங்கல்ல, அதில் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 5 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபர்தராக எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாமா கம்பெனி ஓகே அப்படின்னா? அதாவது இப்போ உங்களுக்கு இப்போ H1, L1A, L1B இவங்க எல்லாருக்குமே அந்த 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் அந்த 6 இயர்ஸ் அந்த பீரியட் முடியறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜிசி ப்ராசஸ்ல அதாவது ஜிசி ப்ராசஸ் 4 ஸ்டெப் இருக்குது பாஸ். அதில் ஃபர்ஸ்ட் வந்து லேபர்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது I-140, மூணாவது 485. 485ல 3 அப்ளிகேஷன் வரும். அதில் வந்து EADன்னு ஒரு இது, அது I-585 ஏதோ ஒன்று நினைக்கிறேன். பரோல்னு ஒன்று இருக்குது. 485ங்கிறது கிரீன் கார்டு. அது மூணாவது ஸ்டேஜில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த 2 ஸ்டேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்தர் 6 இயர்க்கு அப்புறமா நீங்கள் எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த 140 இருந்தால் மட்டும்தான் 6 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ண முடியும். ஸோ அதனால மெயினாக எந்த கம்பெனியுமே நீங்கள் உள்ள என்ட்ரான உடனே உங்களுக்கு ஜிசி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ மினிமம் வந்து ஒரு 3 மந்த் பேரோலாச்சும் இருக்கணும். ஆனால் கம்பெனிஸ் வந்துட்டு 4 வருஷம் உங்களை ஹோல்ட் பண்ணி 5வது வருஷம் ஸ்டார்ட் பண்றப்ப தான் H1Bல இருக்கிறவங்களுக்கு ஜிசிஏ இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க. நிறைய கம்பெனிஸ் அப்படிதான் பண்றாங்க. ஏன்னா இல்லைன்னா நீங்க வந்து எம்ப்ளாயர் மாறி போயிருவீங்க. கிரீன் கார்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்க இண்டிபெண்டன்ட், யூ கேன் ஒர்க் வித் எனி எம்ப்ளாயர். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். நீங்க வாட்டுக்கு யார்கிட்ட வேணாலும் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு லேபர் ஃபைல் பண்ணி அப்புறம் அந்த லேபர் வந்ததுக்கு அப்புறமா அதை உங்களுக்கு அசைன் பண்ணி அப்புறமா அது ஃபைல் பண்ணி அது அப்ரூவ் ஆகி வர்றதுக்கு மினிமம் 12 to 18 months ஆகும். அப்புறமா அந்த பீரியடை பார்த்து உங்களுக்கு 140 வந்து ஃபைல் பண்ணுவாங்க. லேபர் வந்ததுக்கு அப்புறமா தான் அதை பேஸ் பண்ணி 140 அப்ளை பண்ணுவாங்க. அந்த 140 வந்துட்டு ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு லேபர் அப்படின்னா உங்களை வந்து ப்ரீமியம்ல ஃபைல் பண்ணி 3 monthsல 140 அப்ரூவ் ஆயிரும். இல்ல உங்களுக்கு லேபர் வந்து 1 yearலயே அப்ரூவ் ஆகி வந்துருச்சு, உங்களுக்கு ரொம்ப டைம் இருக்கு அப்படின்னா 140 வந்து ரெகுலர்ல போடுவாங்க, பிரீமியத்துல பண்ண மாட்டாங்க. ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு வந்த உடனே தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் என்னென்ன கேட்டகரிஸ் இல்ல இருக்கு. அதான் ஓகே அது ஃபைன். பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்குலாம் இது இந்தியாவில் இருக்கும்போது சுத்தமா புரியல. இங்க வந்துட்டு தான் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் சிட்டிசன்ஸா இல்ல ஸ்டில் அவங்க ஒன்லி கார்டு ஹோல்டர்? அப்படி கிரீன் கார்டு ஹோல்டர் சிட்டிசன்ஸ் கிடையாது. என்னது? அதாவது கிரீன் கார்டு அப்படிங்கிறது பிஆர். நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சிங்கப்பூர், யூகே, யூரோப் எல்லா கண்ட்ரிலையுமே, ஈவன் ஆஸ்திரேலியா, யூஎஸ், கனடா எல்லாத்துலயுமே பெர்மனன்ட் ரெசிடென்ட்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அது வந்து நீங்க இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர், யூ ஆர் ஏ பெர்மனன்ட் ரெசிடென்ட். அப்படின்னா என்ன மீனிங்னா நீங்க வந்து ஒவ்வொரு டைம் இந்த H1B விசா ரெனிவல், ஏன்னா நீங்க ஸ்டாம்பிங் போறது, அது ரிஜெக்ட் ஆகுறது, இந்த இன்கன்வீனியன்ஸ்லாம் எதுவும் இருக்காது. நீங்க வாட்டுக்கு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு டிராவல் பண்ணிட்டே இருக்கலாம். அது ஒண்ணுதான் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ். நீங்க எந்த எம்ப்ளாயர்னாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். யூஎஸ்லயும் சரி, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பிஆர் வந்ததுக்கு அப்புறமா சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்றதுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. அது யூஎஸ்ல வந்து 5 வருஷம் முடியணும். கிரீன் கார்டு வாங்கினதுல இருந்து 5 வருஷம் கழிச்சு நீங்க அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. ஒரு $300 $500 ஃபீஸ் பே பண்ணி நீங்க சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. நீங்க போய் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இன்டர்வியூல வந்துட்டு அதுக்கு ஒரு புக் இருக்குது. அதை நீங்க படிச்சு 10 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதுல நீங்க 7 கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ண உடனே அவங்க வந்துட்டு ஓகே நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க
அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துலயும் உங்களுக்கு ஓத் எடுத்துருவாங்க. அடுத்து ஒரு டேட் செலக்ட் பண்ணி அங்க போய் ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் வருவாங்க. ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி எல்லாரும் ஓத் எடுத்து அங்க உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய இந்தியன் பாஸ்போர்ட்டை நீங்க போய் யூஎஸ்ல இருக்கிற ஒரு கவுன்சிலேட்ல போய் நீங்க அதை கொடுத்து ரெனோன்சியேஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு நீங்க உடனே இந்த சர்டிபிகேட்டை வச்சு சிட்டிசன்ஷிப் சர்டிபிகேட்டை வச்சு நீங்க வந்து சிட்டிசன்ஷிப் யூஎஸ் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிடலாம். பட் இந்தியாவுக்கு நீங்க வரணும் அப்படிங்கிறப்போ உங்க இந்தியன் பாஸ்போர்ட்டை யூஎஸ்ல இருக்கிற கவுன்சிலேட்ல நீங்க கேன்சல் பண்ணி அதுக்கு ஒரு சர்டிபிகேட் அவங்க கொடுப்பாங்க, ரெனோன்சியேஷன் சர்டிபிகேட்னு. அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஓசிஐன்னு ஒரு கார்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா யூ கேன் கம் டு இந்தியா. சரி, எப்போ வேணாலும் நீங்க இந்தியாவுக்கு வந்துக்கலாம், யூஎஸ்க்கும் போய்க்கலாம். இல்லை நான் ஓசிஐயே அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்க ரெனோன்சியேஷன் சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு நீங்க விசா அப்ளை பண்ணி இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா நீ 6 மாசம் தான் இருக்க முடியும் இந்தியால. அப்புறமா நீங்க போயிடணும். இதே இது ஓசிஐ அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் வரலாம், இங்கேயே 10 வருஷம் கூட இருந்துக்கலாம், திரும்ப நீங்க அங்க போகலாம், அங்கேயே இருந்துக்கலாம், எங்க வேணாலும் நீங்க இருந்துக்கலாம் பிரியப்பட்ட இடத்துல. இதுதான் சிட்டிசன்ஷிப். பட் பிஆர்ல நீங்க அது பண்ண முடியாது. சூப்பர் ஜி. இல்ல ஆக்சுவலி இன்னொன்று என்னன்னா, இங்க நீங்க இனிஷியலா எனக்குலாம் வந்த புதுசுல ஓகே H1B வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் தெரியும். இப்போ உங்களுக்கு இந்தியால இருந்தே இவ்வளவு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுது, இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க போல. எனக்குலாம் இங்க வந்துட்டு தான் தெரியும். லைக் அதாவது இங்க அந்த புதுசுல இந்த பர்த்டே மீட்டிங் அந்த மாதிரி தான் பண்ணுவோம், பாட்லக் தான் போவோம். அங்க இந்தியன்ஸ் மீட் பண்ணா இதை பத்தி தான் பேசிட்டே இருப்பாங்க. ஜி சொன்ன ப்ராசஸ் தான், நீங்க எங்க இருக்கீங்க, நான் எங்க இருக்கேன், வேணாம்ப்பா நான் இந்தியாவுக்கு போயிடுறேன், என்னை விட்டு சிவாஜி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு பர்சனலி இது நான் எல்லாருக்கும் சொல்ல, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம். லைக் இந்த ப்ராசஸ் ஒவ்வொருத்தரும் சொல்லாங்க எனக்கு அதில் இந்த இது இருக்குது அப்படி இருக்குன்ற போது நமக்கு அப்படியே இவ்வளோ இருக்காடா, இவ்வளோ இருக்கிறா, நான் இங்கே இருக்கணும், இந்தியா போயிடலாம், அந்த மாதிரி ஒரு லைக் இருக்குன்றேன் உங்களுக்கு. இல்லைன்னா நீங்கள் அதிலே நம்ம புதுசாக என்ன நினைப்போம், யூஎஸ் விசா லைக் எனக்கு தெரிய அளவுக்கு இந்தியாவில் இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப தெரிஞ்சு லைக் படிக்கிறீங்க H1B பற்றி. நான் வந்த புதுசில் ஓகே இங்கே வந்து H1B வந்துச்சுன்னா அவ்வளோதானப்பா, யூஎஸ் காலில் மிதிச்சிட்டோம் மண்ணை அவ்வளோதானே நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஜி சொல்கிற ப்ராசஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சு. ஓகே அது இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு. அப்புறம் இந்தியாவில் இருக்க நீங்கள் ரொம்ப குழம்பாதீங்க, என்னோட இது வந்து இந்தியாவிலேருந்து இந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்க தேவையில்லை. லைக் இந்தியாவில் இப்போ நல்ல சேலரி வருது என்னஜி கிருஷ்ணாஜி அண்ட் மாரிப்பஞ்சி வீரமணிஜிக்கு உங்களுக்கு புரியுதா? எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. புரியுது ஜி. விசா ரிலேட்டட் விசா ரிலேட்டடா ஜி. ஜெனரலா எனக்கு ஜெனரலா கேளுங்க, ரொம்ப விசா ரிலேட்டட் பண்ணா நிறைய பேருக்கு கோரிலேட் ஆகாது. இல்ல ஒரு லேமன் கொஸ்டினா கூட இருக்கலாம் இது. இது இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஆபீஸ்ல இருக்கோம், இப்போ சென்னையிலயோ இல்லை இந்தியாவிலயோ எங்கேயோ ஒரு ஆபீஸ்ல இருக்கோம். அவங்க வந்துட்டு ஆன்சைட்டுங்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அப்போ போயிட்டு நம்ம கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணுறோம். அங்கே பண்ணும்போது எந்த கண்ட்ரிக்கு வருமோ அந்த கண்ட்ரியோடைய கரன்சியில நமக்கு வந்துட்டு பே பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கம்பெனியாக தான் கம்பெனியுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் தான் நம்ம வந்து அங்கே போகிறோம். ஸோ இந்தியன் மணியாக இல்லாமல் அங்கே போயிட்டு அங்கே உள்ள கரன்சிக்கு நமக்கு கொடுக்கும்போது வந்துட்டு அது எந்த வகையில் எம்ப்ளாய்க்கு ஓகே ஜி, அது டைரக்டா வந்துட்டு அவங்க அந்த கண்ட்ரியில ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு கரன்சி அந்த இப்போ டாலர்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாலர்ல கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்க வந்துட்டு இங்க கன்வர்ஷன் பாத்தீங்கன்னா இங்க இந்தியன் ருபியில வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 5% டாலருங்கிறதே வந்துட்டு இங்க எக்கச்சக்கமா இங்க இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அங்க ரெப்ரசென்ட் பண்ணி போயிட்டு அங்க ஒரு ஆன்சைட் ஒரு 6 months 1 year இருந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு இங்க இந்தியனுக்கு வராங்க. அது எப்படி எந்த மாதிரி கான்செப்ட் இது புரியல எனக்கு. பாஸ் அதாவது இப்போ நீங்க வந்து யூஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒர்க் விசால போறாங்க. இந்த ஒர்க் விசாங்கிறது தான் H1B, L1, L2, L1A, L1B இதெல்லாம் வந்து ஒர்க் விசா. நிறைய பேர் B1லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆன்சைட்டுக்கு ஒரு 3 months 4 months அந்த மாதிரி போறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கம்பெனி வந்துட்டு இங்க இந்தியால வந்து அஸ்யூஷுவல் சேலரி பே பண்ணுவாங்க. அங்க வந்துட்டு நீங்க யூஎஸ் போறப்போ உங்களுக்கு வந்துட்டு அதை வேற மாதிரி, அதாவது எப்படின்னா டெய்லி பேஸ்ல உங்களுக்கு வந்து இங்க இருந்து ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டுல லோட் பண்ணிடுவாங்க. அத எக்ஸாக்டா ஃபாரெக்ஸ் கார்டு உங்களுக்கு நிறைய பேங்க் ஏதோ ஒரு ஃபாரெக்ஸ் கார்டுல இங்க இருந்தே லோட் பண்ணி எவ்ரி மந்த் அதுல வந்து உங்களுக்கு லோட் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு எப்படின்னா ஒரு அங்க இருக்கிற உங்களுடைய டெய்லி அதுக்கு ஒரு நேம் இருக்கு பாஸ், அது கரெக்ட் எனக்கு எக்ஸாக்டா டக்குன்னு மறந்து போச்சு. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. மந்த்லி ஒரு $1,500 $2,000 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க.
ஒரு 3 months 4 months இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அந்த மணியை வந்துட்டு நீங்க அங்கேயே பேங்க்ல வித்ட்ரா பண்ணி வர்றப்போ நீங்க கேஷாவே கையில கொண்டு வந்துடலாம். இல்லைன்னா வேற யார்ட்டாச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கொடுத்து அவங்கள அனுப்ப சொல்லிட்டு நீங்க கொண்டு வந்துடலாம். பட் இங்க வந்து நீங்க அதை கணக்கு காட்டணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனா நீங்க எங்கேயுமே வந்துட்டு 6 monthsக்கு மேல எந்த கண்ட்ரிலையுமே நீங்க வந்துட்டு இருக்க முடியாது. நீங்க ஸ்டில் கேட்ட நம்ம சம்பளம் என்னமோ அதானே, நம்ம என்ன வாங்குறோமோ அதுதான். எக்ஸஸா என்ன ஆகும்னா அது பர் மந்த் ஸ்பெண்டுக்குன்னு இப்போ $2000 அலோகேட் பண்ணுவாங்க. செம் பேஸ்டான கிரேடு பேஸ் பண்ணியும் மாறும். ஆமா அதுல நம்ம எவ்வளவு நம்ம மிச்சம் பண்றோம், சாப்பாடெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு அது மட்டும் தான் நம்மளால இட்டு வர முடியும். ஆமா அது நிறைய நம்மளுக்கு அங்க பேர் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போறப்போ அவங்களுக்கு வந்து அது ஒரு ஐடியா இருக்காது. செகண்ட் டைம் போறப்போ ஆல்ரெடி கம்பெனில இருந்து ஒரு 4 பேர் போயிருப்பாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஆல்ரெடி அங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க. டேய் மச்சான் நான் வாரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் தெரிஞ்ச இடத்துல ஸ்டே பண்ணிட்டு, என்னன்னா இந்த மாதிரி ஒர்க் விசா இல்லாம நீங்க வந்து டூரிஸ்ட் விசால போறவங்களுக்கு வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்க வந்துட்டு யாரையா டிபெண்ட் பண்ணி தான் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பக்கத்துல இல்லைன்னா யாரோட ஷேர் பண்ணி போற மாதிரி இருக்கும்னா அதே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணியிருப்பாங்க. நீங்களும் அதே அப்பார்ட்மெண்ட்ல ஏதாவது ஷேர் இதுல நீங்க ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இவங்க போறப்பமே ஆஃபீஸ் கூட போயிட்டு கூட வந்துடலாம். அந்த மாதிரி இருந்து கொஞ்சம் மணியை சேவ் பண்ணி ஒரு $6000 $7000 நீங்க சேவ் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு 1 lakh பே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது எக்ஸ்ட்ராவா ஒரு $2500 ஒரு 4 months இருக்கீங்கன்னா ஒரு $10,000 ஆச்சு. அதுல நீங்க ஒரு மந்த்லி 1000 நீங்க ஸ்பெண்ட் பண்ணா கூட மிச்சம் ஒரு 6000 இருக்கும். அது நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 5 lakhs உங்களுக்கு லம்பா கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு ஹியூஜ் மணியா இருக்கும். அது வந்து ஷார்ட் டியூரேஷன்ல போயிட்டு வரணும். ஓகே ஓகே பட் இதே நீங்க விசால போனீங்க அப்படின்னா நீங்க H1லயோ L1லயோ டெம்பரவரியா நீங்க போறீங்கன்னா நீங்க போன உடனே உங்களுக்கு வந்து அங்க உங்களுக்கு பேரோல் ரன் பண்ணுவாங்க. உங்களுக்கு SSN எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க அங்க 1 year இருந்தீங்க அப்படின்னா நீங்க ப்ராப்பரா நெக்ஸ்ட் இயர் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றப்போ நீங்க டாக்ஸ் ரிட்டர்ன் ஒழுங்கா ஃபைல் பண்ணணும். யூஎஸ்ல நீங்க போய் L1லயோ H1லயோ ஒரு 8 மாசமோ 9 மாசமோ இருந்து ஒரு சேலரின்னு நீங்க வாங்கிட்டு ஏதோ ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்ல நீங்க ரிட்டர்ன் வந்துடுறீங்க. ஆனா நீங்க வந்து உங்களுக்கு SSN நம்பர் இருந்து நெக்ஸ்ட் இயர் இப்போ SSN-னா இந்தியால இருக்க பான் கார்டு 2020 மாதிரி, ஜஸ்ட் ஒரு ஐடியா. இங்க வந்து ஆதார் மாதிரி அங்க SSN என்ன அங்க நீங்க போய் இருக்கிறீங்க. ஆனா நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்லயே இல்ல கம்பெனியா உங்களை திரும்ப 9 மாசத்துல கூப்பிட்டு வந்துடுறாங்க. நீங்க டிசம்பர்ல வந்துடுறீங்க. ஆனா நெக்ஸ்ட் இயர் நீங்க வந்து டாக்ஸ் ரிட்டர்ன்ல ஒழுங்கா நீ ரிமோட்ல இருந்துகிட்டேனாலும் ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட்டை பிடிச்சு நீங்க டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். சப்போஸ் நீங்க மறந்தாப்புல அப்படியே இருந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க போறப்போ உங்களை போர்ட் ஆஃப் என்ட்ரிலேயே நீங்க பிடிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் விசா எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்றப்போ உங்களுக்கு விசா ரிஜெக்ட் ஆகலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் பாஸ். நீங்க டூரிஸ்ட் விசால போயிட்டு அங்க உங்களுக்கு போனஸா கொடுக்குற அமௌண்ட் நீங்க கொண்டு வர்றீங்கன்னா அது வந்து எதுலையுமே கணக்குல வராது. கம்பெனியும் கணக்குல காட்ட மாட்டாங்க. இங்கேயும் நீங்க டாக்ஸ் கட்டணும்னா அங்கேயும் கட்டணும்னா பிரச்சனை இல்லை. இதே நீங்க லீகலா ஒர்க் விசால போயிட்டு ஒரு 6 மாசமோ 8 மாசமோ இருந்துட்டு நெக்ஸ்ட் இயர் நீங்க டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க விசா அப்ளை பண்றப்போ இல்ல கிரீன் கார்டு ஃபைல் பண்றப்போ எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்றப்போ உங்களுக்கு அது பிரச்சனை ஆகும். அது மட்டும் நிறைய பேர் அந்த தப்பு பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி 95% அது பண்ண மாட்டாங்க. யாராச்சும் சுச்சுவேஷன்ல மறந்தாப்புல என்னென்ன நம்ம போறோம்னு சொல்லிட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போகலன்னா பிரச்சனை இல்லை. பட் திரும்ப போகிற மாதிரி இருந்தா உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகும். ஓகே ஜி. அது இந்த இதெல்லாம் கட்டுறாங்களே ஜி, அது போறதுக்கு விசா போறதுக்கு வந்துட்டு இந்த பிணைலாம் சொல்லுவாங்களே ஜி, அது செக்யூரிட்டி டெபாசிட்லாம் சொல்லுவாங்களே, அது இந்தியன் ஒர்க் பர்மிட் விசால போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நம்மளே செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிட்டு தான் போகணுங்களா இல்ல ஆஃபீஸே அதை டேக் கேர் பண்ணிக்கணுங்களா? சார் அஸ் பர் ரூல் வந்துட்டு ஒரு கம்பெனி ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து H1B ஃபைல் பண்றாங்கன்னா H1Bக்கு வந்துட்டு அதுக்கான காஸ்ட் முன்னாடி 2007 எங்களுக்கெல்லாம் ஃபைல் பண்றப்போ H1B ஃபைல் பண்றதுக்கான காஸ்ட் வெறும் $500 தான். இப்போ அது வந்து கிட்டத்தட்ட 8,000 10,000 போயிருச்சு ஒரு ஆளுக்கு ஒரு டைம் H1B ஃபைல் பண்றதுக்கு. அந்த காஸ்ட் வந்துட்டு கம்பெனி தான் பேர் பண்ணணும். எம்ப்ளாயிட்ட இருந்து எந்த சுச்சுவேஷன்லயும் அதை வாங்கக்கூடாது. இதுதான் அஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸே அதுதான். இதை வந்து நிறைய கம்பெனிஸ் சின்ன சின்ன கம்பெனிஸ் இந்த ஆந்திரா கம்பெனிஸ் இந்த மாதிரி ஒரு சில இந்தியன் கம்பெனிஸ் வந்துட்டு இந்த கன்சல்டன்சி மாதிரி வச்சு நடத்துறவங்க என்ன பண்றாங்கன்னா
அவங்க டைரக்டா அவங்க கம்பெனிக்கு செக் வாங்காம யாருடைய நேம்லயாச்சும் அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. ஆனால் பெரிய பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லீகலாகவே வந்துட்டு இப்போ உங்களுக்கு H1B பண்ணுறாங்க, உங்களை கூட்டு போகிறாங்கன்னா 18 months இல்லைன்னா 24 months வந்து நீ எங்ககிட்ட இருக்கணும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீ எங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும். அந்த மாதிரி வந்து ஒரு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர்லேயே அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அது வந்து கம்பெனி லீகலாக அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் ஆனால் அப்ஃப்ரண்ட் வந்துட்டு நீ எனக்கு இவ்வளவு பே பண்ணு, நான் உனக்கு ஃபைல் பண்ணி வாங்கி தர்றேன். அது லாட்டரியில் செலக்ட் ஆகலைனாலும் அந்த அமௌண்ட் லாஸ் ஆயிரும். அது வந்து நீ தான் அதை பேர் பண்ணிக்கணும், எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ கிடையாது. திங்க் அந்த இல்ல மாதிரி இல்ல ஐ நீங்க திங்க் சொல்லணும். கொஸ்டின் வந்துட்டு செக்யூரிட்டி டெபாசிட் H1Bக்கு கிடையவே கிடையாது. H1B வந்து ஜாப் பேஸ்டு. நீங்க ஒரு ஜாப் ப்ராமிஸ் பண்ணி இங்க வரீங்க. ஸோ அதுக்கு கிடையாது. ஒன்லி இந்த ஜிசி இந்த லைக் கனடாக்கெலாம் நீங்க ஜிசியில் போனீங்கன்னா உங்க ஓன் இதுல வருவீங்க. அதுக்கு தான் செக்யூரிட்டி டெபாசிட். ஐ திங்க் அதுதான் நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டையும். அது H1Bக்கு செக்யூரிட்டி டெபாசிட் எதுவுமே டெபாசிட் கிடையாது. எங்கேயுமே கேட்க மாட்டாங்க பாஸ். இல்ல இல்ல லைக் இதுக்கு இல்ல வந்து நம்ம பேங்க் இல்ல ஸ்டேட்மெண்ட் நான் காட்டணும் ஜிசியில் வரணும்னா. லைக் கனடா போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, யூஎஸில் கனடா பிஆர் போகிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்னால் வேலை தேடுற வரைக்கும் நான் சஸ்டைன் பண்ண முடியும்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு 10 lakhs என்னமோ காட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதை தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல H1Bக்கு அப்படி எதுவும் ஜெனரல் கிடையாது. H1Bக்குன்னு கேட்கல ஜெனரல். இப்போ துபாய்க்கு போறோம் இல்ல வேற எங்கேயோ போறோம், ஒரு ஜாப் தேடி ஒரு இடத்துக்கு போறோம், நம்மளா வந்து இனிஷியேட் பண்றோம் அப்படிங்கும் போது இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம இப்போ வந்து இல்ல பாஸ், அது வந்து இதுல இருக்கு இல்ல இல்லைங்களா? இப்போ நீ Sorry. B1 அப்ளை ஆக்சுவலி அது எல்லா கண்ட்ரிக்குமே உண்டு பாஸ். ம் எந்த ஓகே. கண்ட்ரிக்கு விசா அப்ளை பண்ணாலும் உங்க பேங்க் உங்களுடைய உங்களுக்கு நீங்க ஒரு 15 நாள் ஜஸ்ட் டூரிஸ்ட் விசாவா நீங்க துபாய்க்கோ இல்ல சிங்கப்பூருக்கோ போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விசா அப்ளை பண்றீங்க இந்தியாவில் இருக்கிற கவுன்சிலேட்ல. அப்போ வந்துட்டு உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. நீங்க என்ன ஜாப்ல இருக்கீங்க, உங்களுடைய உங்களுக்கு எவ்வளவு உங்களால முடியுமா என்ன, அதெல்லாம் ஆமா. பார்ப்பாங்க. ஏன்னா நீங்க போயிட்டு B1ன்றது ஓகே திரும்ப அதான் வந்துட்டே B1ன்றது விசிட்டர் விசாவா இல்லை என்ன விசாஜி? B1 சார் B1ங்கிறது டூரிஸ்ட் விசா பாஸ். டூரிஸ்ட் விசா. டூரிஸ்ட் விசா வந்து அவங்களால இங்கே ஒர்க் பண்ண முடியாது. அது இருக்குல்ல. ஒர்க் பண்ண முடியாது. யூ கேனாட். B1 ஏன்னா நீங்கள் B2 விசிட்டர்னு சொல்லி வரீங்க. ஸோ B1 நீங்க B2 வந்து வந்து சர்வே பண்றதுக்கு மோஸ்ட்லி தேவையான காசு 99% உங்ககிட்ட 10 இருக்குதாங்கிறத years மட்டும் கொடுத்துருவாங்க பேங்க் பாஸ். பேலன்ஸ் கேட்பாங்க, அவ்வளவுதான். ஆமாம் ஆமாம் ஜி. ஸோ விசா அது ஆக்சுவலி ப்ராசஸ் ஃபேர்லி ஸ்ட்ரெயிட். டெபாசிட்டுங்கிறத விட நீங்க இங்க வந்து சர்வே பண்றதுக்குண்டான அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல இருக்குதாங்கிறத மட்டும் ஷோ பண்ணிட்டு நீங்க வாங்க. ஸோ தட் கரெக்ட். நாங்களும் என்ஷூர் பண்ணுவோம் நீங்க வந்து இங்க ஸ்ட்ரகிள் ஆகாம ரிட்டர்ன் போறதுக்கு உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குங்கிறத, சஃபிஷியன்டான அமௌண்ட் இருக்குங்கிறத. ரெண்டாவது அப்படிதான், அதுதான் ரிட்டர்ன் மைண்ட். டிக்கெட்டோட ஓகே வரணும். ஓகே ஓகே ஓகே. டெபாசிட்டுக்கு டெபாசிட்ல எதுக்கு எங்கேயுமே யாரும் கட்ட கொடுப்பாங்க? வேண்டாம் பாஸ். யாரும் உங்ககிட்ட எங்கேயுமே அதை கேட்கவே மாட்டாங்க. டெபாசிட் எங்கேயுமே கட்ட வேண்டாம். தட் இஸ் நோத்திங். சூப்பர் ஜி. அண்ட் லைக் எத்தனை இப்போ யூஎஸ் டாபிக் பற்றி பேசிட்டுருக்கலாம், எத்தனை பேருக்கு ஆன்சைட் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது? இல்லை வாட் இஸ் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு லைக் ஆன்சைட் பற்றி வாட் யூ திங்க் அபவுட் ஆன்சைட்? இப்போ கரண்ட் உங்களோட ஐ திங்க் ரவிக்குமாரையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் ஆன்சைட் என்ன நினைக்கிறீங்க? வந்திருப்பீங்க. ஹாய் ஜி. அதை பற்றி நோ ப்ராப்ளம் ஜி. நானே லேட்டாக தான் இருந்துச்சேன். சொல்லுங்க ஜி. வீரம் ஆன்சைட் வந்து இப்போ நாங்க சொல்லணுங்களா, இப்போ யூஎஸ் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம அந்த ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்றது, நம்ம ஆன்சைட்டுங்கிறது வந்து இங்க என்ன ஒர்க் பண்ணணுமோ அதே ஒர்க்கை வந்து நம்ம யூஎஸ்ல வந்து அந்த டீம் மீட் பண்ணிட்டு நம்ம அதை பண்றோம். பட் இட் இஸ் பெட்டர் டு பி இந்த கிளைண்ட்ஸ் லொகேஷன்ல இருந்து பண்றது வந்து எங்களுக்கு வந்து கிளைண்ட் எல்லாமே வந்து ப்ராடக்ட் பேஸ்னால, ஸோ அந்த லொகேஷன் இருக்கு பண்றது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவ் as well as நம்மளோட அந்த இதெல்லாம் இருக்கு, அந்த சலுகைகள் அது எல்லாமே டவுன் ஆகுது இல்லையா. அது இல்லாம அங்க ஒர்க் பண்ற டீம், இப்ப நம்ம பெங்களூர்ல இருந்து இல்லைன்னா இந்தியால இருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு டீம் செட்டப், என்னென்ன டூல்ஸ் சாஃப்ட்வேர் அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அங்க வந்து ஒர்க் பண்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு. ஸோ இங்கே வந்து நல்லதா இருக்குன்றீங்க. இட்ஸ் மோர் பெனிஃபிஷியல். அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குது, அவங்களோட ஒர்க்கிங் கல்ச்சர் அது எல்லாமே ஒரு இதா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஷார்ட். ஓகே ஜி. ஸோ மற்றவங்க மாறி பண்ணி ஆன்சைட்டுன்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்தே ஆன்சைட் போறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு வெயிட்டிங் தான். பட் அன்பார்ச்சுனேட்லி சோ ஃபார் ஐ டென்ட் கெட் எனி ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் அந்த மாதிரி ஒரு கம்பெனில நான் ஜாயின் பண்ணலையா, இல்லை அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. என்னோட இது வரைக்கும் நான் ஒரு 4 கம்பெனி ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். டிசிஎஸ்ல மட்டும் அரௌண்ட் ஒரு 4-5 கம்பெனி 4-5 ப்ராசஸே ஸ்விட்ச் ஆயிருப்பேன். இன்சைட் டிசிஎஸ், இப்போ கரண்டா வேற கம்பெனில இருக்கிறேன். ஸோ அங்கேயும் கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து டைரக்டா யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஸோ வந்து எக்ஸ்பெக்டேஷனே நான் இப்போ விட ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ நம்ம அதை எதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இங்க நம்ம வில் ட்ரை டு மேட்ச் வித் த சேலரி வாட் தே கெட்டிங் இன் யூஎஸ் அப்படிங்கிற மாதிரி, லெட்ஸ் சே லைக் 1 lakh 2 lakh அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது இங்கேயே வாங்கினோம்னா எனக்கு நம்ம வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறத விட இந்த நாட்டிலேயே கஷ்டப்பட்டு போவோம் இங்கேயே அப்படின்னு ஒரு தாட் வந்து கஷ்டப்பட்டுக்கலாங்க. வர வர. ஓகே. நீங்க யூரோப் எங்கேயோ போயிருக்கேன்னு சொன்னீங்களா ஜி? இல்ல ஜி அந்த நீங்க மாதிரி போனது ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல இன்னும். ஆனா கரெக்டா பேசுறீங்க. இந்த இது உங்க பாயிண்ட்ஸ் கரெக்டா ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஸோ அதனால ப்ராப்ளம் நீங்க வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். ஓகே. இல்ல ஜி ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஓ ஒரு அதனால கட்டத்துக்கு மேல நம்மளே டவுன் ஆகி அப்படியே உட்காந்துட்டு சூப்பர் ஜி. வில் see ஆக்சுவலா like என்னோட நான் ஐடிக்கு என்னோட போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு சொல்லுங்க சொல்லுங்க ஜி. ஜெய் சாகர். சொல்லுங்க ஜி, பேசுங்க. சொல்லுங்க. நான் ஐடிக்கு புதுசு. சரி ஜி, இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு இந்த ஐடியாஸ்லாம் இல்லை. நான் இப்போ கேட்டதே வந்துட்டு கேட்டகரிஸ் என்னென்ன இருக்கோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமான்னு தான் நான் கேட்டேன். பட் அஸ் ஆஃப் நவ் அந்த டொமைன்லே இல்லை அப்படின்றதுனால, ஐடியிலே இல்லை அப்படின்றதுனால அதை பற்றின ஐடியாவும் இல்லை. சொல்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறப்ப ஆன்சைட்டு போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டதோட சரி. வரணும் அப்படின்றது இது வரைக்கும் சான்ஸ் இல்லை. இனிமேலும் கிடைச்சா வரலாம் அப்படின்ற மாதிரி தான். ஓகே. சூப்பர் ஜி. சூப்பர். ஜி. ஓகே. என்னது பாத்தீங்கன்னா போலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்துட்டு பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஜி. ஒரு இப்ப நெக்ஸ்ட் 2027ல வந்துட்டு எனக்கு ரெனியூல் வருது ஜி, பாஸ்போர்ட் ரெனியூல் வருது. ஓ சூப்பர். ஏதாவது ஒரு ஸ்டாம்ப் நான் குத்திட மாட்டோமா, ஏதாவது ஒரு சிங்கப்பூர் போயிட்டு வந்துட மாட்டோமா, ஒரு ஸ்ரீலங்கா போயிட்டு வந்துட மாட்டோமா, ஒரு ஃபாரின் உடைய ஸ்டாம்ப் நம்ம எடுத்துட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னோட பேசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் ஆஃபீஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இ-பப்ளிஷிங் ஜி. இ-பப்ளிஷிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐடி எனேபிள்டு சர்வீஸ் உடைய சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி ஜி. எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா டைப் Okay. செட்டர்ன்றதுனால ஒரு ஹப் மாதிரி இருக்கும். பப்ளிஷரு, டைப் செட்டரு, ஆத்தர், பப்ளிஷர், டைப் செட்டர், இந்த மாதிரி மூணுத்தையும் வந்து ட்ரைபாடு மாதிரி இருக்கிற ஒரு இதுல வந்துட்டு டைப் செட்டிங் அப்படிங்கிற சர்வீஸ் கொடுக்குறவங்க ஆத்தருக்கும் பப்ளிஷருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்களுதையும் வந்துட்டு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு லேயர் டாப் லேயர்ல இருக்கிறவங்க அந்த பேனல்ல இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் இப்போ இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்க, இந்த டெவலப்மெண்ட்ல இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்பி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜி, சொசைட்டி ஃபார் ஸ்காலர்லி பப்ளிஷிங் சொல்லிட்டு ஒரு இது ஜி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்துட்டு ஜெர்மன்லயும் யூஎஸ்லயும் கனடா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கும் ஜி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரஸ், இந்த டெய்லர் அண்ட் பிரான்சிஸ், இந்த ராயல் சொசைட்டி, இந்த மாதிரி பப்ளிஷர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நியூவா வந்துட்டு அங்க ஒரு ஸ்டால் மாதிரி போடுவாங்க. போட்டுட்டு அந்த இடத்துல வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்லாம் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது, இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அது நீங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு இது மாதிரி ஒரு எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஒரு ஹப் மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி இயருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்க ஆஃபீஸ் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்புவாங்க. ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோ இல்ல ஒரு அங்க இருக்கிற வந்துட்டு இதுல இருக்கிறவங்க மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களோ அவங்க அனுப்புவாங்க. அவங்க அந்த ஸ்டால்லாம் விசிட் பண்ணிட்டு அந்த ரெக்யர்மெண்ட் எப்படி இருக்குது, நம்ம அவங்க கேட்கறது நம்ம ஆபீஸ் சர்வீஸோட அலைன் ஆகுதா அப்படிங்கறத பார்த்துட்டு, இல்ல எங்ககிட்ட ஏதாவது இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் இருக்குதா அப்படிங்கறது சொல்லிட்டு அங்க இருந்து வந்து ப்ராஜெக்ட் ஆயிட்டு. ஸோ அந்த லேயர்ல இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சைட்டுங்கிறது வந்துட்டு ஒரு எங்க இதுல வந்து ப்ரொடக்ஷன்ல ஒருத்தருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 3B2ன்னு சொல்லுவாங்க. 3B2ங்கிறது ஒரு பேஜேஷன் டூல். அதுல 3B2ல வந்துட்டு ஒரு நியர்லி 20 இயர்ஸ் அவர் ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் ஆபீஸ் ஆரம்பிச்சுல இருந்தே இருக்காரு. அவரை வந்துட்டு பேஸ்ட் ஆன் த சீனியாரிட்டி, அதுக்கப்புறம் ரெண்டாவது அவர் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஒரு 3B2 ஃபோரம் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாங்க ஜி. அப்ப மட்டும் ஒரு முறை ஜெர்மனிக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு எங்க ஆபீஸ்ல நான் பார்த்தவரையிலையும் வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் லேயர்ல இருக்கிறவங்களை வந்துட்டு ஆன்சைட்டுக்கு அமைச்சிருக்கிற ஒரு இதுவா பார்த்துருக்காங்க ஜி. மற்றபடி நான் வந்துட்டு எனக்கு ஒரு ஆசை, நாம ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் டைமாவது தங்கிட்டு வரலாம், அட்லீஸ்ட் ஒரு இதுவாவது போயிட்டு வரலாம், ஒரு டூரிஸ்டாவது போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டூராவது போடலாம் அப்படிங்கிறதுக்காக பேசிக்கா நான் வந்துட்டு அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இல்ல எதுவும் இதுவரையும் எந்த சொல்றேனே, என் பாஸ்போர்ட் நெக்ஸ்ட் 2017ல வந்துட்டு 2027ல வந்துட்டு ரெனியூல் ஆகணும். இன்ன வரையும் ஒரு ஸ்டாம்ப் கூட எனக்கு ஏறல. நம்ம இதெல்லாம் பார்ப்பேன், எனக்கு இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, இந்த இன்டர்நேஷனல் டூர் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, இந்த ஜிடி எல்லாம் வந்துட்டு அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெப்சைட்டே ஒரு இது வச்சிருப்பாரு, இந்த வே டு கோன்னு சொல்லிட்டு. அவரு ஆமா தெரியும், இங்க தான் இருக்காரு. பேரு மாதவன், எஸ் மாதவன்
வேட்டு ப்ரோ வேட்டு கோன்னு சொல்லிட்டு தமிழ் இதுல அது எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம். ஓகே ஜஸ்ட் அதெல்லாம் பார்க்கும்போது இதுதாங்க கனடா, இதுதாங்க வந்துட்டு நயகரா நீர்வீழ்ச்சி, ஓகே இங்கதாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு என்ன சொல்றது ஒரு நமக்கே நம்ம கிட்ட இருந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஓ இப்படிதான் யோஸ் இருக்குமா, ஸோ இப்படிதான் வந்துட்டு ஒன்னா வந்துட்டு இது பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இது இருக்கு. பட் மற்றபடி எனக்குள்ளார வந்துட்டு ஆன்சைட்ல ஒரு 6 or 1 year இருந்துட்டு வரணும், அதுக்கு இதுக்கப்புறம் ஜாயின் பண்ற ஜாப்லயே ஆகுது அப்படிங்கிறதுல எனக்கு ஆசை. சூப்பர் ஜி, நைஸ். வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட், அவ்வளவுதான். பாப்போம். கிருஷ்ணாஜி, நீங்க உங்ககிட்ட கொஸ்டின் நீங்க நீங்களும் யூஎஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்க யூஎஸ் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ நீங்க லாங் டைம் யூஎஸ்ல இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு வந்ததுக்கு அப்புறம்ன்றது சொல்லுங்க ஜி, யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் 2000 பாஸ்போர்ட் அப்ளை பண்ணேங்க, இந்தியன் பாஸ்போர்ட். ஓகே 2003 கம்பெனி விஷயமா சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் ஆல்ரெடி போயிட்டு வந்தேன் 2003. ஓகே அதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. அதுக்கப்புறமா ஒரு இந்தியா சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2007 H1B அப்ளை பண்ணி 2008 அந்த டைமிங்கில் 2007 2008 தாங்க வந்தேன். ஏன்னா நான் வந்த டைமிங் வந்துட்டு ரெசிஷன் டைம், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் பிக்கப் ஆகி நல்லா தான் பாஸ் இருந்துச்சு. என்னன்னா மார்க்கெட் நல்லா இருக்கிறப்போ எல்லாருக்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கும் பாஸ். பட் இந்த மார்க்கெட் மாதிரி இந்த கொஞ்சம் மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய ஜாப் லாஸ்லாம் வர்றப்போ ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கிரீன் கார்டு இருக்குதா, சிட்டிசன்ஷிப் இருக்குதா, இந்த மாதிரி ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸ் நிறையா வரும். ரெஃபரல் இருந்துச்சுன்னா நீங்கள் H1Bலேயே கூட நீங்கள் ஜாப் வாங்கிட்டு போயிடலாம். இல்லை ஜி, இல்லை உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, இப்போ சொல்றாங்களே எனக்கு அங்கே ஒரு ஸ்டாம்பா வந்துடணும்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? இந்த மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போகணும், போய் ஆகணும் அப்படி இருந்துச்சா? இல்லைன்னா ஹவு டு யூ, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்போ? அதாவது சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஏதாவது அப்ராட் போனாலும் லைஃப்ல கொஞ்சம் அடுத்த ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத இது பண்ணி தான் நம்ம வந்து அந்த கம்பெனில ஒர்க் பண்ணோம். பட் அதை பேஸ் பண்ணி நமக்கு H1B கிடைச்சது. பட் அது எல்லாருக்குமே அந்த இது இருக்கும் பாஸ். இல்ல அப்ப வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அங்க நீங்க நினைச்ச மாதிரி தான் இங்க இருந்துச்சா, இல்ல வேற மாதிரி இருந்துச்சா? ஏதாவது இல்ல பாஸ், நினைச்ச மாதிரி தான் இருக்கு. நீங்க சொல்றீங்கல்ல இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி, நீங்க அங்க இருக்கிறீங்க ஆல்ரெடி. நம்ம வந்து இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப நெகட்டிவா சொல்ல வேண்டாமே அப்படிங்கிறதான். இல்ல நான் நானும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன், பட் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் கேட்கல. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி ஆச்சுன்றதை கேட்கறதுக்காக. இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படியே இருந்துச்சா, இல்ல இந்தியாவில இருந்திருக்கலாமான்ற இது இருந்துச்சா? பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்திருக்கும்ல. ஸோ அதுக்காக இப்பவுமே வந்துட்டு நான் இப்போ வந்து இந்த சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, ஆமா ஃபேமிலி இதுக்காக வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்தியா வந்து. இந்தியாவில் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சுச்சுவேஷன் வேற வழி இல்லாம நம்ம வந்துட்டு யூஎஸ்ல இருக்கிறோம். சூப்பர் ஜி, ஒரு ஷார்ட் பாயிண்ட் என்னன்னா இன்னும் ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இறங்குனதே மிஷிகன் பாஸ். நீங்க டெக்சாஸ்க்கு வந்திருக்கீங்க, நீங்க டெக்சாஸ்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து குளிர் வந்து 2 மாசம் 3 மாசம் தான். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி தான் ரொம்ப கொஞ்சம் இதா இருக்கும். மார்ச்ல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு ஓகேவாயிரும். ஆனா எங்களுக்கு வருஷத்துல 7 மாசம் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும். டெட்ராய்ட் வந்து குளிர் தான் பாஸ் ஒரு பெரிய மற்றபடி பிளஸ்ன்னு சொல்லணும்னா நம்ம நிறைய சொல்லலாம். என்னன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு இன்கம்ல ஃபேமிலியை ரன் பண்றது யூஎஸ்ல, நாங்க வந்த புதுசுல பாஸ் டோட்டல் ஒரு இன்கம் கம்மியா இருந்தா கூட சேவிங்ஸ் நிறைய பண்ண முடிஞ்சது. இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மி தான். ஒரு 2000 ரூபாய் இருந்தா நீங்க வந்து ஒரு ஃபேமிலியவே ரன் பண்ணிடலாம். அப்பார்ட்மெண்டோட ரெண்டு 500 600 தான் இருந்தது. அப்புறம் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ரெண்டே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1500 2000 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ நீங்க என்னதான் நீங்க 100K சேலரி வாங்கினாலும் ஒரு 5500 to 6000 தான் கைக்கு வரும். உங்களுடைய எக்ஸ்பென்சஸே 4500 வரைக்கும் வந்துடும். சிங்கிள் ஏர்னிங்ல அங்க நீங்க ஃபேமிலியை ரன் பண்றது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம். லாங் ரன்ல ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்க இந்தியாவுக்கு வந்தா ஏதோ ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணலாம். வருஷம் பண்ண முடியாது. இதுதான் அங்க இருக்கிற சிச்சுவேஷன். கரெக்டான டெம்பரரியா போயிட்டு வர்றவங்களுக்கு கூட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கும். ஒரு 6 மந்த்ஸுக்கு இந்த B1 விசால போயிட்டு ஒரு 3 மாசம் இருந்துட்டு வர்றீங்க, இங்கேயும் சேலரி வாங்குறீங்க, அங்கேயும் உங்களுக்கு போனஸா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது கூட உங்களுக்கு பெனிஃபிட்.
பெர்மனண்டா போய் யூஎஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா? பெர்மனண்டா யூஎஸ் மட்டும் கிடையாது, நீங்க எந்த கண்ட்ரிக்கு போயிருந்தாலும் சரி, 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணா கொஞ்சம் ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். யாராச்சும் வீட்ல இருந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து அவங்க ஒரு 6 மாசம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா இருக்கும். பட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டுமே தான் அந்த 2 குழந்தைங்களையும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா காலையில 7 மணிக்கு அவங்கள ஸ்கூலுக்கும் அனுப்பணும். நம்மளும் 8 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பணும். அவங்க ஸ்கூல்ல இருந்து 3:15 வந்துருவாங்க. நம்ம 6 மணிக்கு தான் ஆஃபீஸ்ல இருந்து வருவோம். வீட்டுல பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா பக்கத்துல இருக்கவங்களுடைய ஹெல்ப்பை கேட்கணும். எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். அர்த்தம் இங்க வந்து அவங்களும் help பிஸியா இருப்பாங்கல்ல. ஆமா, எல்லாருக்குமே இதேதான் சூழ்நிலை. Yes. யாருக்கிட்டையும் வந்துட்டு நம்ம போய் ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட் சர்க்கிளே அங்க எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா, என் குழந்தை இன்னைக்கு 4th ஸ்டாண்டர்ட் படிக்குதுன்னா அந்த 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற என் குழந்தைங்க கூட படிக்கிற பேரண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் எனக்கு தெரிஞ்சவங்க மாமா மச்சான் அத்தை நிறைய பேர் இருந்தாலும் அவங்களுடைய குழந்தைங்க 12th படிப்பாங்க இல்ல காலேஜ் போயிருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். மோஸ்ட்லி அவங்க கூட தான் மிங்கிள் ஆவாங்களோட நம்ம கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம குழந்தைங்களுடைய கூட படிக்கிற குழந்தைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா பழகுறவங்க அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறப்போ அவரும் தமிழ்காரர் தான், சென்னைக்கு பக்கத்துல. அஹ் அஹ் சும்மா கேஷுவலா ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கப்போ நீங்க எந்த கம்பெனி, என்ன எந்த கம்பெனின்னு கேட்டாரு. என்ன ஏது எல்லாம் நான் சொன்னேன். நீங்க எந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னு பதிலுக்கு நான் கேட்டதுக்கு நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படின்னாரு. இப்படி பேசுறவங்க எல்லாம் நம்ம ஆளுக்கு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நாளா இருப்பாங்க. அதான் ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க ஜி. ஒரு சிலர் ரொம்ப ஈஸியா பழக மாட்டாங்க. இப்ப நம்ம பேசணும் இல்லையா, நான் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொல்றேன்ல, யாருமே வந்து அங்க வந்து அவ்வளவு ஈஸியாலாம் வந்து யாரும் யாரு கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க. அது என்னமோ சந்திரமண்டலத்துக்கே போன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் தான் வந்து கொஞ்சம் ஈஸி கோயிங்க. என்னத்தை நம்ம கொண்டு போயிட போறோம் இந்த வாழ்க்கையில இந்த பூமியில, நமக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு ஷேர் பண்ணுவோம்னு பண்றவங்க ரொம்ப கம்மிங்க. ஒரு சிலர்லாம் வந்துட்டு ரொம்ப இது அவங்க இருக்கிற பொசிஷனா இல்ல என்ன இல்ல வேற யார்கிட்டயாச்சும் அவங்க ரொம்ப அடி வாங்கியிருக்காங்களா என்ன நமக்கு எதுவும் தெரியாது. தெரியாமலும் அவங்கள பத்தி பிளைண்டா சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி எல்லாம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓப்பனாவே பேச மாட்டாங்க நிறைய பேர். இந்த மாதிரி ஜெனரலா இன்செக்யூரா சுச்சுவேஷன் ஃபீல் பண்ணுவாங்க ஜி. ஒரு சிலர்லாம் அந்த மாதிரி வந்துட்டு ஓப்பனா இருக்காதவங்க வந்துட்டு நான் பார்த்தவரையிலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது சொல்லி நம்ம இது ஏன் சொல்லணும், இது சொல்லி வந்துட்டு நம்ம ஏதாவது சிக்கல்ல மாட்டிப்போமோ இல்ல நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ஆதாயம் தேடி வருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பனா இருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க நம்ம கிட்ட இருந்து. நிறைய பேர் இங்க சென்னையில இருக்கிறவங்களும் அப்படிதான் ஜி. சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஓப்பனாவே எல்லாம் நம்ம டேட்டெல்லாம் சொல்லுவோம். அவங்க கிட்ட கேட்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வராது. நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேங்க அவ்வளவுதான். அந்த அந்த ஆன்சரே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா நீங்க வேற எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க, நான் வந்து ஃபர்தரா எதுவும் டிஸ்பியூட் பண்ற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க வாய் அடைச்சு நின்னுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மீடியில சொல்லுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட கேக்குறப்போ நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் கிளியரா சொல்லிட்டோம். நம்ம என்ன விஷயம் நம்ம ஒருத்தங்க கிட்ட பழகுறப்போ நம்மள மாதிரியே தான் அவங்க இருப்பாங்கன்னு நினைச்சு யாருகிட்டயுமே நம்ம வந்து ஓப்பனா இருக்க முடியாது. ஒரு சிலர் வந்து அவ்வளவுதான் ஜி. அது தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருப்பாங்க. இல்ல அது தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன். லைக் அவ்வளவுதான் ஜி. அது ஒரு learning அப்படி side இருக்க தான். தேவையில்லையே. நம்ம ஆமா. எப்படி இருக்கிறோமோ நமக்கு ஜாலியா இருக்கு. இப்ப நம்ம சொல்றது நமக்கு ஜாலியா இருக்குன்னு சொல்றோம். நீங்க சொல்லணும்னு நான் எதிர்பார்க்க தேவையில்லை. தெர் இஸ் நோ இது இல்ல. அப்ப நமக்கு அப்பதான் நமக்கு ஜாலியா இருக்கும். இல்லைன்னா நம்ம இன்னொன்னு நான் பாக்குறேங்க. நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்ல இங்க ஹை குவாலிஃபைடு பீப்புள் எல்லாம் வராங்கன்ட்டு. ஸோ வி டோன்ட் நோ வாட் தே கான் த்ரூ. இப்போ வராங்கன்னா லைக் ஃபுல்லி ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. நம்ம பார்த்தா நிறைய பேர் மீட் பண்ணி பேசியிருக்கோம். அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு பார்த்தா ஒர்க்ல அப்படி இருப்பாங்க. லைக் அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி தே டோன்ட் நீட் எனிதிங்ன்ற மாதிரி லைக் அந்த அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ்டா நீங்க பார்த்துருப்பீங்க எனக்கு கிருஷ்ணாஜி. இங்க யூ மைட் ஹவ் சீன். ஏன்னா இங்க அப்படி பாக்குறேன் நான்லாம் அது பார்க்கும்போது நான் வந்ததெல்லாம் பியூர் லக்கு தான். நான்லாம் அப்படி அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதுவும் ஒரு காரணமா இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி தெரியல. பட் ஏன்னா அவ்வளோ இதா இருக்கும்போது உங்களுக்கு தே டோன்ட் நீட் கனெக்ஷன்ல. ஒர்க்குங்க என் வேலை இதாங்க, ஐ நீட் டு டூ திஸ் கம்ப்ளீட் இது எனக்கு பேச் செக் நான் போயிட்டு இருக்கேன்றது தட்ஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் அதனால இங்க என்ன வருதுன்னா அந்த தமிழ் சங்கம்லாம் நிறைய நீங்க உங்களுக்கு மிஷிகன்ல இருக்கான்னு தெரியல. டெக்ஸஸ்ல பாத்தீங்கன்னா அது பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு 5000 ஃபேமிலி இங்க தமிழ் ஃபேமிலி. அங்க போய் மீட் பண்ற பீப்புள்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி டிஃபரெண்டா இருப்பாங்க. தே வுட் லவ் டு ஒர்க் வாலண்டியர் அப்படி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரெண்டா நீங்க பாப்பீங்க. அவங்க பண்ற ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை பண்ணுவாங்க. எப்படி பண்றாங்க லைக் ராப்பகல வளர்ப்பாங்க. 5 பைசா கிடையாது அதுல. ஸோ அதுல எலெக்ஷன் வரும் அது வரும். அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அது ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். நானே சொன்னேன் ஜி என்ன இப்படிலாம் பண்றீங்க எப்படி பண்றீங்க லைக்
ஒரு 2000 5000 பேரை வச்சு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணோம். எல்லாருமே நம்ம தானே வி ஆர்கனைஸ் அவர் செல்ஃப்ன்ற மாதிரி தான் இங்கே எல்லாமே பண்ணோம். அங்கே இந்தியாவிலேருந்து அது வரணும் இது வரணும் எல்லாம் பக்காவாக பண்ணுவாங்க. வருஷம் இது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எக்ஸாக்ட்லி டேட் தெரியல. ஸோ அதில் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பீப்புள் வைப்பாங்க. அவங்க எப்படின்னா இங்கே செட்டில் ஆயிருப்பாங்க. லைக் கிருஷ்ணாஜி மாதிரி இங்கே தே செட்டில்ட் அண்ட் அவங்க இங்கே ஒரு கனெக்ஷன் வச்சுட்டு தே ஸ்டார்டட் சம்திங் லைக் தட்னு வரும். அந்த மாதிரி பீப்புளும் நிறைய இருப்பாங்க இங்கே. இதுலயும் சூப்பரா பண்ணுவாங்க, அதுலயும் சூப்பரா பண்ணுவாங்க. நமக்கு அது தமிழ் சங்கத்தோட உங்களுக்கு எப்போ கனெக்ஷன் வரும் அப்படின்னா, உங்க குழந்தைங்க ஒரு சடன் ஏஜுக்கு மேல தமிழ் ஸ்கூலுக்கு நீங்க கொண்டு போய் விடுறப்பமே அந்த தமிழ் சங்கம் தான் அந்த தமிழ் ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லா ஊர்லயுமே இது கரெக்ட். இது 100% நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆகுது. அங்க போறப்ப வந்து உங்களுக்கு அவங்களோட லிங்கே ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட். இது 100%. அது வரைக்கும் யாரும் குழந்தைங்க இல்லாதப்போ சும்மா யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி தமிழ் ஸ்கூல் மீட்டிங் போவீங்க. மற்றபடி இது இருக்காது. பட் குழந்தைங்க இப்போ உங்க பையன் நாளைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டான், தமிழ் ஸ்கூல்ல விடணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஆல்ரெடி போயிட்டு இருக்கான். அதனாலதான் எனக்கே லிங்க் கிடைச்சது. ஆறுமுகம்ஜி, உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின். இப்போ கிருஷ்ணா சார் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்டு 2000 அந்த வருஷத்துல போயிருக்காரு. நீங்க அரௌண்டு ஒரு 2015 ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு போயிருக்கீங்க. ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஃபினான்ஸ், இன்கம், லைஃப் ஸ்டைலு அதெல்லாம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? 2019 வந்தேன்ஜினா, 2019 வந்தேன். எனக்கு அதான் நான் அந்த H1B வந்து படிச்சு போல. நான் இந்த கம்பெனி மூலமா தான் போனேன். ஒரு 2 வருஷம் நான் அங்கே லைக் விசா வந்துச்சு போச்சு. ஃபர்ஸ்ட் கனடா ரைஸ் பண்ணாங்க, அப்படி நிறைய அந்த மாதிரி வந்துச்சு. நான் லிட்டரலி இந்தியாவில் இந்த மாதிரி தான் இருந்தேன். பாஸ்போர்ட்டில் குத்தி ஆகணும், நான் வெளிநாட்டு போயே ஆகணும்ட்டு ஒரு இதில் தான் இருந்தேன். வெளிநாட்டு போகலாம் என்ன என் வாழ்க்கை என்னத்துக்கு ஆறுது, நான் அந்த காலரி எடுத்து வச்சுட்டு வந்துடுவேன் அப்படி இப்படின்ட்டு. லைக் ஒரு இதை நம்ம நினச்சிட்டோன்னா அது மேட்டரே இல்லாமல் இருக்கும். பட் வி கீப் திங்கிங்கிற மாதிரி போயிட்டு அப்படியே ஒரு இதாக இருந்துச்சு. பட் இங்கே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எனக்கு லைக் சேலரி வைஸ் ஓகேவாக தான் இருந்துச்சு. எனக்கு அங்கே விட இங்கே ரொம்ப நான் ரொம்ப அவ்வளோவா சேலரி வாங்கலாம். அங்கே எனக்கு அங்கே எவ்வளோ வாங்கிட்டு இருந்துச்சு, 10 lakhs வாங்கிட்டு இருந்தேன் அந்த டயத்தில் 2019. இங்கே வந்தோடனே எனக்கு 100K கொடுத்தாங்க. ஒரு $1 lakh கிட்ட வந்துச்சு இனிஷியலாக. ஸோ அந்த சேலரி எனக்கு ரொம்பவே ஓகேவாக இருந்துச்சு. சேவிங்ஸாக பண்ணுவோம் 90%. ஏன்னா அப்போ பையனும் கிடையாது, கம்ப்ளீட்லி சேவிங்ஸாக பண்ணிகிட்டு இருப்போம். ரொம்ப ஒரு சின்ன வீடு, வாடகை வந்து $500 தான் இருந்துச்சு. வீட்டு வாடகை ஜி சொன்ன மாதிரி தான். அப்போ இனிஷியலாக குட்டி வீட்டில் தான் இருந்தோம். இப்போ 2000, இந்த வீட்டோட வாடகை $2000. ஸோ எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு. ஆனால் இப்போ எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சரி நம்ம வி நீட் டு ஒரு நல்ல வீட்டில் இருப்போமே, ஜாலியாக இருப்போம், இது இருந்துக்கிறோம். இங்கே இனிஷியலாக ரொம்ப சேவ் பண்ணணும்னு மென்டாலிட்டி இருந்துச்சு நம்ம வந்த புதுசில். இப்போ ஓகே வி வில் ஜஸ்ட் இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. எனக்கு இது ஓகேவாக தான் இருக்குது. லைக் ஐ ஃபீல் இங்கே வந்ததில் ஃபினான்ஷியலி நான் இந்தியாவில் இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்தியாவில் நான் வாங்கின சேலரி தான். நான் பெருசாக கம்பெனி மாதிரி அப்படிலாம் போகிற ஆள் கிடையாது. பட் பிஸ்னஸ் பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்ததுனால நான் அங்கே இந்தியாவில் இப்போ ஒரு 10 வருஷம் என்ன ஏர்ன் பண்ணுறேனோ அதை நான் ஏர்ன் பண்ணிட்டேன் இப்போ. ஆனால் இங்கே மணி வைஸ் ஓகே ஃபைனாக இருக்குது. ஆனால் என்னென்னா இப்போ எனக்கு வந்து இப்போ எனக்கு என்ன வாட் ஐ மீன் திங்கிங்னா, ஓகே நான் இப்போ 2 வருஷம் ஐ வாண்ட் டு டூ சம்திங், ஒரு வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைச்சாலுமே இங்கே முடியாது. 60 நாளில் இல்லைன்னா நான் ஐ ஹவ் டு ஃபைண்ட் அனதர் ஜாப். இப்போ நான் வந்து எனக்கு கம்பெனி தமிழ் பூமி ஒரு ஃபுல் எஸ்டாப்ளிஷ்டாக ஒரு ஃபுல் டைமாக எனக்கு ஒர்க் பண்ணணும், தமிழ் பூமியிலே ஒர்க் பண்ணால் இங்கே முடியாது என்னால். அதுக்கு நான் இந்தியா தான் வரணும். ஸோ இப்போ நான் இந்தியா வர்றது அவ்வளோ இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி சாய்ஸாக இப்போதைக்கு அஸ் பர் நவ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஃபேமிலி இருக்குது, அவங்களோட இதுவும் இருக்குது. நானே வரமாட்டேன். ஏன்னா இங்கே இவ்வளோ சேலரி வரும்போது நான் எப்படி இந்தியா வரணுன்றது அந்த சிக்கல்லாம் வந்துடுது. ஸோ இந்த இதுதான் போயிட்டு இருக்க வழிய கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ஃபர்டபிலிட்டியில் நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா க்ரோத் வந்து அடி வாங்கும். அது ஒன்று தான் நான் பார்க்குறது. இட்ஸ் மை ஓன் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. ஐ ஹேவ் டு சால்வ் இட். அதுதான் இதுதான் என்னோட இதாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சேலரி மேட்ச் பண்ணி போகிறீங்க, ஸோ அதனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு சில சினாரியோஸ் நான் கேள்விப்பட்டது எப்படின்னா, அவங்க எப்போ வந்துட்டு ஒரு சேலரி கம்மியாக அங்கே போகிறாங்கன்னா, போனால் போதும் சேலரி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போகிறவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? வெரி ட்ரூஜி. இப்போ ரீசெண்டாக எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிளே இருக்குது. ஒரு ஃப்ரெண்டு வந்து கன்சல்டன்சியில் ரைஸ் பண்ணி வந்துட்டார். இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட டிசம்பரில் வந்துட்டார். தமிழ் பூமி லிங்க்கில் தான் வந்துட்டார். மிஷிகனில் தான் ஃபஸ்ட்டு இருந்தார். இப்போ அவர் வந்துட்டு வேலையே இல்லை. பாருங்கள், டிசம்பரில் வந்துட்டார். டிசம்பருக்கு முன்னாடி வந்துட்டார். ஐ திங்க் நவம்பரில் வந்தார். கரெக்டாக நவம்பரில் வந்தார். 4 months ஆச்சு, வேலையே கிடைக்கல.
அவர் வந்து இப்போ அவர் ஒரு எம்ப்ளாயரை நம்பி வந்தார். அந்த எம்ப்ளாயர் என்ன சொல்ல ட்ரம்ப் எல்லாம் வந்துட்டாரு, இது கொஞ்சம் எங்களுக்கு இதாயிருச்சு, நாங்கள் எதுவும் முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுவாங்க, அப்படி இப்படி இப்படிலாம் வேலை வாங்குவாங்க, இப்போ அதெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இப்போ லைக் விசிட்டர் விசாவை மாற்றிட்டார், B1 மாற்றிட்டு இங்கே இருக்காரு, லீகலாக அவர் இங்கே இருக்கலாம், வேலை தேடிட்டு இருக்காரு, வேலை பார்க்கல. ஸோ அப்படி இருக்காரு. அவருக்கு காசு பார்த்தீங்கன்னா மந்த்லி ரெஸ்பான்ஸ் இந்தியாவில் சம்பாதிச்சதை வச்சு இப்போ ஓட்டிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வேலை இன்னும் கிடைக்கல. ஸோ அவர் நான் அது பண்ணிங்க இது பண்ணிங்க, டெவாப்ஸ் படிச்சிங்கன்னா அந்தெல்லாம் படிச்சிங்கன்னா அந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவர் சரி டேலஸ் வரலாமான்னு பார்த்துட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் இஸ் ஸ்ட்ரகிளிங், ஏன்னா இந்தியாவில் இருக்கிற காசை போட்டு பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் வேலை கிடைக்கல, ஒரு அன்சர்டனிட்டியில தான் இருக்காரு. ஸோ அவர் யூஎஸ் எப்படியா வந்தால் எப்படியாவது பண்ணிடலான்னு வந்தார். பட் ஸ்டில் ஹீ இஸ் நாட் எட் செட்டில்டு. பட் ஹோப் ஹி வில் செட்டில் சூன். பட் அப்படி இருக்கிறவங்களோட சுச்சுவேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் அது அவங்க எடுத்த டிசிஷன் தான். அதுதான் நான் அதில் என்ன பார்க்குறேன்னா, ஹீ சூஸ் டு கம் ஹியர். அந்த நம்ம ஃபர்ஸ்ட் பேசினோட இல்லீகலாக வரவங்களும் அவங்க காசை போட்டு வந்தாங்க. தே நோ வாட் தேர் கெட்டிங் இன்டு. தெரியாமல் இல்லை, அவங்க சுச்சுவேஷன் தே டுக் அ டிசிஷன். பட் தே ஹேவ் டு டேக் த இதுவும் எடுத்துக்கணும், அதோட ரிசல்ட்டும் எடுத்துக்கணும், கான்சிக்வன்சஸ் ஆல்சோ தே ஹேவ் டு ஃபேஸ். அதுதான் நடக்குதுங்க. பட் ஓகே, தே ஆர் ஸ்ட்ரகிளிங். சின்ன கொஸ்டின் ஜி. இப்போ ஒருத்தங்க வந்திருக்காங்க, மிஷினில் இருக்காங்க அவன் சொன்னீங்க இல்லையா, அதாவது ஒரு ப்ளஸ் என்னன்னா ஆல்ரெடி B1 இருந்து உங்களுக்கு H1 அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ஒரே டைமிங்ல உங்களுக்கு 2 விசாவுமே வேலிடா இருக்கும். பட் நீங்க போர்ட் ஆஃப் என்ட்ரில உள்ள என்டர் ஆகிறப்போ எந்த விசால நீங்க ஒர்க் பெர்மிட்ல உள்ள போறோம்னு நீங்க போர்ட் ஆஃப் என்ட்ரில நீங்க சொல்றீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு H1B தான் வேலிடா இருக்கும், B1 வேலிடா இருக்காது. ஓகே. B1ல நீங்க வந்தீங்க அப்படின்னா B1 தான் வேலிடா இருக்கும், நீங்க H1 அது வந்து கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க வந்து H1ல வந்துட்டு ஜாபே இல்லாம ஓவர் ஸ்டே பண்ணி B1 இருக்குதுல்ல அதில் நம்ம இருந்துக்கலாம்னு சொல்லி அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டாம்பிங் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும். I-94 கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது ஆன்லைன்லேயே செக் பண்ணலாம். அதுல வந்து அந்த வேலிடிட்டி 6 months கொடுத்துருந்தாங்கன்னா B1ல வந்திருக்காங்க ஓகே அப்படின்னு சொல்லி 6 months தான் கொடுப்பாங்க, 3 months கொடுப்பாங்க. H1Bக்கு வந்திருக்காங்க, வேலிட் வந்துட்டு ஸ்டில் நம்ம H1B வேலிடிட்டி எவ்வளவு நாளைக்கு இருக்கோ அவ்வளவு நாளைக்கு ஸ்டாம்பிங் I-94 கொடுத்துருக்காங்கன்னா அவங்க பேரோல் ரன் ஆகாம அவங்க B1 இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறது தட் இஸ் இல்லீகல். நாளைக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்றப்பமோ ஜிசி ப்ராசஸ்க்கு 140 லேபர் ஃபைல் பண்றப்பமோ இது வந்து கிளாஷ் ஆகும். அது நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க, இல்ல எம்ப்ளாயரே வந்து மிஸ் பண்ணிருக்கலாம், அவங்க தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப். சொல்றேன் கண்டிப்பா. அவர் இந்த பாட்காஸ்ட் பாப்பாரு டெஃபினட்டா. நான் அவர்கிட்ட நானும் சொல்லிடுறேன் பர்சனலா, எதுல இருக்காருன்னு கேட்டுட்டு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆன்லைன்லயே கூட அந்த I-94 வேலிடிட்டியை வச்சு நம்ம எந்த விசால இருக்கோங்கிறது நமக்கு தெரியும். அது ஒரு டிஃபரன்ஸ் நல்லா இருக்கு. கண்டிப்பா நான் அவர் கேட்டுட்டு என்னன்னு சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். அவர் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர் guys. I think we are almost an hour over. So yeah, I think any other thoughts to finalize? Final thoughts you can share. நம்ம பேசணும்னு டிஸ்கஸ் பண்ணணும்ட்டு டிசைட் பண்ணியிருந்த டாபிக் வேற, பட் இன்னைக்கு நம்ம 1 hour டிஸ்கஸ் பண்ணது வேற. பட் ஆல் இன்ஃபர்மேட்டிவ் எலமெண்ட்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்துட்டு மேபி ஸ்டார்ட் அப் பற்றி நெக்ஸ்ட் வீக் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். பட் வாட் எவர் வி ஹேவ் ஸ்பெண்ட் திஸ் 1 hour, இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். கண்டிப்பா ஜி, தேங்க்யூ. 2 எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஜி. ஒன்று சென்னையில வேலை கிடைக்கணும், 2வது கிடைச்சதுக்கு அப்புறம் 6G மாதிரி எனக்கு ஒரு லஞ்ச் கிடைக்கணும். அப்படி இல்ல இல்ல சும்மா இதுக்கு சொன்னச்சு. அந்த மாதிரி எனக்கு லிங்க் கனெக்ட் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேபி அது லைஃப் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா. நான் எதிர்பார்த்த மாதிரி நான் கிடைச்சிருக்காரு, நீங்க 6G மாதிரி கேக்குறீங்க. இல்ல அவருக்கு ஒரு லஞ்ச் அமைச்ச மாதிரி நமக்கு ஒரு லஞ்ச் அமைச்சதுன்னா அந்த மாதிரி சொன்னேன். நம்ம கையில கிடையாது, நம்ம எஃபோர்ட் போடலாம், கண்டிப்பா அவுட்புட் நம்ம கையில கிடையாது. we can try. கண்டிப்பா ஏன்னா வந்துட்டு இனி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நான் இப்பதான் எடுத்து வைக்கிறேன். நான் வந்துட்டு இப்ப சுவிட்ச் ஓவர் ஆகுறதுனால வந்துட்டு இங்க சென்னைன்னு கிடையாது, இந்தியாக்குள்ளார வேற எங்கேயாவது வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஃபீல்டுக்குள்ளார வந்துட்டோம்னா அதுல இருந்து ஏதாவது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தா நம்ம போற இதுல வந்து நம்ம ஸ்கில்ஸ் அப்ஸ்கில் பண்ணிட்டு ஃபர்தரா நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதுல சொல்றேன். அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் இது, இப்ப இந்த டோஃபல் அந்த IELTS அந்த இதுல சொல்றாங்க இல்லைங்களா, ஜேஇ அந்த சம்திங், அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா படிக்க போறவங்களுக்கு தான் அந்த அப்ளிகபிளா இல்ல ஒர்க் பண்றவங்களுக்கே அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் போகணுமா?
இந்த ஹெச் ஒன் 5 பிக்கு கொஸ்டின் தேவையில்லை ஜி. வச்சுக்கலாம். ஹெச் ஒன் பிக்கு தேவையில்லை, நான் ஓ, பண்ணதில்லை. சரி எஸ் சரி சரி ஓகே. எஸ் அது பாருங்க. just அது அந்த படிக்கிறவங்களுக்கு விசா மட்டும்தான் அது. கேட்டகரியே தனி பஸ். அது அது வந்து கேட்டகரி. F1 ஒரு கேட்டகரியில வரும். படிக்கிறவங்க விசா. ஸ்டூடெண்ட்டுக்குலாம் F1ங்கிற விசா. ஓ, இல்ல ஒவ்வொருத்தங்களுக்கு அது விசா வந்து பத்தி பேசல ஜி. நான் இந்த மாதிரி இப்போ அந்த ஜென்ரலா லாங்குவேஜ் நம்ம பேசணும், படிக்கிறவங்களுக்கு, அதுல ஒர்க் ப்ரொஃபிஷியன்சியா பண்றவங்களுக்கு இருக்கணும். கிடையாது. யூஎஸ்ல கிடையாது. ஓகே ஓகே. இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இல்ல, நம்ம இங்கிருந்து அந்த ஸ்கோர்லாம் எடுத்துட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி, அது படிச்சு தான் போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அது தேவையில்லை ஜி. ஹெச் ஒன் பிக்கு தேவையில்லை. ஓகே சார். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சூப்பர். ஓயா மாரியப்பன்ஜி. ஃபைன் ஜி, தேங்க்யூ. அண்ட் தென் அந்த மாஸ்டர் டிகிரி இருந்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு யூஎஸ்க்கு வர்றதுன்னு சொல்றாங்க. அது எப்படி? அது எஸ், யூஎஸ் வர ஹெச் ஒன் பி அது லைக் எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியல. கிருஷ்ணாஜி உங்களுக்கு தெரியுமா? மாஸ்டர் டிகிரி இருந்தா like, இட்ஸ் பெனிஃபிஷியல். அப்படிலாம் நான் ஒண்ணும் பிகாம் எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே 3 இயர்ஸ் டிகிரியை விட 4 இயர்ஸ் டிகிரி இருந்தால் தான் இட் வில் பி கன்சிடர் அஸ் அ டிகிரி அப்படின்னு யூஎஸ் பேஸ்ட் ஆன் யூஎஸ் வந்து ஆமா அது 4 கரெக்ட் இயர்ஸ் சார். இருந்தால் தட் தான் இஸ் ட்ரூ, டிகிரி. தட் இஸ் ட்ரூ. ஸோ அப்படி இல்லை 3 இயர்ஸ் டிகிரி தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா யூ ஹேவ் டு டூ மாஸ்டர் டிகிரி, யூ ஹேவ் டு டு தென் ஒன்லி மாஸ்டர். தே கன்சிடர், ரைட்? கரெக்ட் ஜி. இது கரெக்ட். இது எல்லாமே வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து 2015க்கு அப்புறமா. முன்னாடி எல்லாம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ண கம்பெனிலேயே இன்னைக்கு அவர்லாம் ஒரு விபியா இருக்கிறாரு. அவர்லாம் பிகாம் முடிச்சுட்டு தான் முன்னாடி H1ல வந்தாங்க. ஏன்னா 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அதெல்லாம் கிடையாது. இந்த எல்லாம் 2015க்கு அப்புறமா தான் வந்துட்டு ஒபாமாவோட செகண்ட் பீரியடுக்கு அப்புறமா தான் வந்துட்டு மினிமம் 4 இயர் டிகிரி இருந்தா மட்டும்தான் தேர் எலிஜிபிள் ஃபார் H1B, விசாவுக்கே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து EB1 EB2வே இப்போ அங்க இந்த ஜிசி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுலயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க எல்லாம் EB2 கேட்டகரியில போனாங்க. யூஜி அண்டர் கிராஜுவேட் முடிச்சிருப்பாங்க இல்லையா, பிகாம் அந்த மாதிரி முடிச்சவங்க EB3 கேட்டகரியில போனாங்க. ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எபோவ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எல்லாருமே எந்த டிகிரி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாம் EB2 கேட்டகரிக்கு எலிஜிபிள். பிலோ 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பிலோ 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அவங்க வந்து EB3 கேட்டகரிக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த சிஸ்டத்தை. என்ன பிரச்சனை பஸ், யூஎஸ்ல வந்துட்டு லா வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஸ்டாண்டர்டாவே இருக்காது. நான் போனப்போ இருந்தது பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே இருக்காது, எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், சட்டையை மாத்திர மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால அப்பப்போ வந்து யார் அந்த விசா ப்ராசஸ்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கரண்டா என்ன போய்கிட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை கிராஸ் பண்ணி ஜிசிக்கு போயிட்டாங்க, சிட்டிசன் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப தெரியாது. கரண்டா அந்த ப்ராசஸ்ல இருப்பாங்க இல்லையா, நம்ம எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணணும், நமக்கு 140 இன்னும் வரல, லேபர் வரல, நமக்கு லேபர் டேட் இதுதான், எப்போ மூவ் ஆகும், இப்போ எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். என்ன பிரச்சனைனா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னா உங்க டிரைவிங் லைசன்ஸும் முடிஞ்சு போயிடும் பாஸ். நீங்க வந்துட்டு அப்புறமா வந்து ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி தான் ஆஃபீஸ் போகணும் வரணும். உங்களுக்கு அந்த அப்ரூவல் ஆகி வந்ததுக்கு அப்புறமா தான் அது எவ்வளவு நாள் அப்ரூவ் ஆயிருக்கு, அந்த எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸும் கொடுப்பாங்க. இது இந்த பிரச்சனை இல்லை, நீங்க நேரில் தான் போய் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். அப்போ அந்த I-797 அப்ரூவல் காப்பியை காட்டினாதான் அதுல வேலிடிட்டி போட்டிருப்பாங்க. சோ டேட்ல இருந்து சோ டேட் வரைக்கும் இந்த பெட்டிஷன் வேலிட். அந்த பெட்டிஷனை பார்த்து தான் SOS ஆஃபீஸ்ல வந்து நமக்கு வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க, அந்த டிரைவிங் லைசன்ஸை கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்கு தான் அது வேலிடா இருக்கும். விசா எவ்வளவு நாள் வேலிட் இருக்கோ அவ்வளவு நாள் தான் டிரைவிங் லைசன்ஸ் வேலிடா இருக்கும். உங்களுக்கு ஒன்ஸ் இது முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிடும். அப்படிங்கிறப்ப நீங்க எங்கேயும் வந்து வண்டி ஓட்டக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு சில சின்ன சின்ன டிஃபிகல்டிஸ் வரும், அவ்வளவுதான். சரி பாத்துக்கலாம், யூஎஸ் வந்தா தானே இது பிரச்சனை. ஆமா வந்தாதான் அதான் நானும் அதான் நினைக்கிறேன். யூஎஸ் வந்த நம்ம அதை இப்பவே பேசுறது வந்து நீங்க பேஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் தேர். இதை விட நிறைய பிரச்சனை இருக்கும், நீங்க வாங்க வந்து பாத்துக்கலாம். அங்க பாத்தீங்க எல்லாம் இப்படித்தான் அடிப்பாங்க. இல்லை அப்படின்னு நினைச்சா அப்படிதான், ஆனால் அப்படி இல்லை. இங்கே இருக்கிற லைஃப் அப்படின்றத ஒத்துக்கிட்டு போயிடுவோம். ஸோ சூப்பர் ஜிஎஸ். அண்ட் ஜி சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம நினச்ச டாபிக் வேறு, பட் பேசினது இட்ஸ் ரியலி இன்ஃபர்மேட்டிவ். நிறைய விசா டீட்டெயில் விசா பற்றி கிருஷ்ணாஜி சொல்லியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் ஆல். நிறைய ஆக்சுவலி இந்தியாவில் நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, நிறைய இதனால் சீட்டிங்கும் நடக்குது. நிறைய பேர் வந்து இந்த விசா சும்மா தெரியாதவங்களுக்குலாம் சும்மா அந்த விசா இருக்குது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அவங்கள ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தட் ஷுட் பி ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடியில் படிச்சவங்களே இதில் கொஞ்சம் ஏமாறுறாங்கன்றது இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். பட் எல்லாருமே நடக்குது. இப்போ
எம்எஸ் படிக்க வர்றவங்க யூஎஸ் கனடா வர்றவங்களுக்குமே கூட இந்த மாதிரி கன்சல்டன்ஸ் அவங்க நிறையா ஃபேக்காக கமிட்மெண்ட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஆமா. ஏமாறுறது இந்த மாதிரிலாமே கூட நிறைய கைண்ட் ஆஃப் ஸ்கேமாவே கூட போயிட்டு இருக்கு. ஆமா, இந்த ஸோ ஸ்கேம் இஸ் இம்ப்ரூவிங் ஸோ மச். அந்த இதில் போயிட்டு இருக்கு. ஸோ எஸ், இந்த இன்னைக்கு டிஸ்கஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இட்ஸ் டிஃப்ரெண்ட் இதாக இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் எவ்ரிபடி. கிருஷ்ணா, மாரியப்பன், சதீஷ் அண்ட் வீரமணிஜி, தேங்க்யூ. ஒரு லைக் நம்ம நெக்ஸ்ட் வீக் வில் ஹாவ் சம் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் டு டிஸ்கஸ். எஸ், ரேண்டம் டாபிக்ஸ் வி வில் டிஸ்கஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட் வீக் வில் ட்ரை டு சி ஸ்டார்ட் அப் பற்றி பேச ட்ரை பண்ணலாம். அப்போ தேங்க்ஸ் எவ்ரிவன். கண்டிப்பா தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. Okay. கேட்டு பாருங்க Thank you so much. நீங்களும். யூ கேன் ஆல்சோ Thank you. கம் பேக். தேங்க்யூ. Yeah. தேங்க்ஸ். Bye.